ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुपयश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषट्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधु तादायिन् तीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्ण कृत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने वासुदेवाय कृष्णाय शाश्वतां पतये நமஹ। எங்கும் நிறைந்தவரும் அனைவரின் இதயங்களில் வீற்றிருப்போருமான பரம்பொருளே பரமாத்மாவே, உமக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். யது வம்சத்தின் தலைவரான பகவான் கிருஷ்ணரே, உமக்கு எம்முடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், மீண்டும் உங்களை இந்த ஆன்மீக கல்வி பயில அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபய் சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினாலும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியாருடைய ஒரு கருணையினாலும் இந்த ஆன்மீக கல்வியை சிறப்பாக பெற வேண்டும் அப்படின்னு அவங்களை பிரார்த்தனை செய்துவிட்டு இன்றைய வகுப்பை நாம் துவக்குகிறோம். நம்ம முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல இருக்கோம், அவதாரங்களை பற்றிய விஷயங்கள். சென்ற வாரம் நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் ஸ்லோகம் பகவானுடைய புருஷ அவதாரங்கள். பகவான் எப்படி 3 வகையில் தன்னை விஸ்தரித்துக் கொள்கிறார் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவதற்கு அப்படிங்கிறதுக்காக. காரணோதகசாயி விஷ்ணு, அதன் பிறகு கர்ப்போதகசாயி விஷ்ணு, அதன் பிறகு க்ஷீரோதகசாயி விஷ்ணு. காரணோதகசாயி விஷ்ணு அப்படின்னா ஒவ்வொரு பிரபஞ்சங்கள் இல்லையா காரணமாக இருக்கிறார் பிரபஞ்சங்கள் சிருஷ்டி பண்றதுக்கு. அவருடைய வியர்வை துளி, அவருடைய உடலில் இருந்து அந்த வியர்வை துளி வரக்கூடிய அந்த என்ன சொல்றது போரஸ் ஓட்ட துவாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நம்முடைய தோளில் உள்ள துவாரங்கள்ல அந்த வியர்வை வரும்போது அந்த ஒவ்வொரு துவாரங்களிலிருந்தும் பிரபஞ்சங்கள் உருவாகின்றன காரணோதகசாயி விஷ்ணு அப்படிங்கிறவர். அதன் பிறகு ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் உருவான பிறகு ஒவ்வொரு கோள்கள் அது ஒவ்வொன்றும் உருவாகும் பொழுது அதில் பகவான் எப்படி இருக்காரு, கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக அந்த பிரபஞ்சத்தை மேற்பார்வையிடுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஜீவராசிகள், பல்வேறு வகையான ஜீவராசிகள் அங்கு சிருஷ்டி செய்யப்படும் பொழுது அந்த ஒவ்வொரு ஜீவராசிகளின் உள்ளேயும் அவர் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் புரிதல். இப்ப பிரபஞ்சம் என்பது அந்த பகவான் காரணோதகசாயி விஷ்ணு அந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து விட்டார் இல்லையா. அதன் பிறகு அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு மேற்பார்வையாளர் தேவைப்படுகிறார் இல்லையா, ஒரு மேனேஜர் மாதிரி தேவைப்படுது இல்லையா. அவர் கர்ப்போதகசாயி விஷ்ணு அங்க இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் ஒரு எம்டின்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த மாதிரி அவர் இருக்காரு. ஆனா அந்த நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது, அந்த ஒவ்வொரு பிரபஞ்சங்களிலும் சிருஷ்டி செய்வது அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அதை பற்றிய ஸ்லோகங்கள் தான் இன்றைய ஸ்லோகம். இதுல 2வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப 2வது ஸ்லோகம். யஷாம்பாசே சயானஸ்ய யோக நித்ரம் விதன்வதः நாபி ஹ்ரதம் பூஜாத் ஆஷித் பிரம்ம விஸ்வ ஸ்ரஜம் பதிஹி. கோபாலிகா மாதாஜி படிங்க பார்க்கலாம். 2வது ஸ்லோகம் பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஓகே பிரபுஜி. யஸ்யாம்பசி சயானஸ்ய யோக நித்ராம் விதன்வதः நாபி ஹ்ரதாம் பூஜாத் ஆசீத் பிரம்ம விஸ்வ ஸ்ருஜாம் பதிஹி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜுக்கு ஜெய். புருஷரின் ஒரு பாகம் பிரபஞ்ச நீரில் பள்ளி கொண்டிருக்க அவரது உடலின் நாபி குலத்திலிருந்து ஒரு தாமரை தண்டு முளைக்கிறது. இத்தாமரை தண்டின் மீதுள்ள தாமரை மலரிலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள சிருஷ்டிகர்த்தாக்கள் அனைவருக்கும் தலைவரான பிரம்மா தோன்றுகிறார். தேங்க்யூ பிரபுஜி. அனைவருக்கும் தலைவரான பிரம்மா, பதி, பிரம்மதேவரை பதி என்று அழைக்கிறார்கள். எப்படி அப்படின்னா இந்த திவ்யமான தேவர்கள் அப்படின்னா என்னது, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள். அவங்க
என்ன பண்ண போறாங்க? பல்வேறு வகையில் உதவி செய்ய போகிறார் இல்லையா? சோ இப்போ முதல்ல அந்த பதி பல்வேறு ஜீவராசிகளை பிரபஞ்சங்களில் படைக்கக்கூடிய அந்த பதி, அந்த பிரம்மதேவன் என்பவர் தாமரை மலரில் பகவானினுடைய தொப்புள், நாவல் அப்படிமோ இல்லையா, அந்த தொப்புள் கொடின்னு சொல்றோம்ல, அந்த தொப்புளில் இருந்து அவர் இங்கு உருவாகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அந்த காரணக்கடல் இல்லையா, அந்த காரணக்கடலில் சமாதி நிலையில் இருக்கிறார் அந்த பகவான். சமாதி நிலையில் இருக்கார் அப்படின்னா நித்ரா. அம்பாசி, அம்பாசினா காரணக்கடல். அந்த காரணக்கடலில் சயனஷ்ய அப்படின்னா படுத்துக்கொண்டு உறங்குவது போல, நம்மள மாதிரி தூங்குறதுல கிடையாது. நித்ரை என்ன? யோக நித்ரை. யோக நித்ரம் விதன்வதகா. அந்த யோக நித்ரா அப்படிங்கும்போது அந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது சமாதி நிலையில் இருப்பவர்கள், நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, கோமால ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு எல்லா விதமான ஞானமும் ஞானம் கிடையாது, எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கும், கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா. அது போல அந்த யோக நித்ரை அப்படிங்கும்போது அந்த சமாதி நிலையில் இருந்து கொண்டு அவர் அந்த தியானத்தில் இருக்கிறார், யோக நித்ரையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் யார் இது? காரணோதகசாயி விஷ்ணு இல்லையா. அவருடைய அந்த உடலின் உள்ள அந்த தோளில் உள்ள துவாரங்களிலிருந்து நம்ம பார்த்தோம் கர்ப்போதகசாயி விஷ்ணு. சோ இந்த இடத்துல அந்த கர்ப்போதகசாயினுடைய வயிற்றிலிருந்து, தொப்புளில் இருந்து ஒரு தாமரை தண்டு, நம்ம தொட்டியில தண்ணி வச்சு தண்ணி ஊத்தி விதை முளைச்சு செடி வருவது போல அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மதேவனினுடைய பிறப்பிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானின் நாபி. அது எந்த பகவான்? கர்ப்போதகசாயி விஷ்ணு, நாட்டு காரணோதகசாயி விஷ்ணு. காரணோதகசாயி விஷ்ணு பண்ணினதுக்கு அப்புறமா பிரபஞ்சங்கள்ல கர்ப்போதகசாயி விஷ்ணு வராரு. அவருடைய தொப்புளில் இருந்து பிரம்மதேவன் வருகிறார். அவர் யார் என்றால் அனைத்து ஜீவராசிகளினுடைய தந்தையாவார், அனைத்து தேவர்களுக்கும் தலைவராவார். அவர் தான் கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சத்துக்கான இன்ஜினியர், டிசைன் பண்ண போறார். அவர் தான் எப்படி பண்ணலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு. சோ இந்த முதல் ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மகாவிஷ்ணு என்பவர் அந்த காரணக்கடலில் நித்திரையில் இருக்கிறார். ஒவ்வொரு பிரபஞ்சங்களிலும் கர்ப்போதகசாயி விஷ்ணுவா நுழைகிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தொப்புள் வயிற்று பகுதியில் இருந்து தாமரை தண்டில் தாமரை மலர் அப்படின்னா நிறைய பிரம்மதேவர்கள், பிரபஞ்சங்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த வியர்வை, ஒவ்வொரு நம்ம பாடியில இருந்து வியர்வை வரும்போது எல்லா பார்ட்டில இருந்தும் வியர்வை நமக்கு வரும்ல. அப்ப அந்த வியர்வை வெளியே வருது அப்படின்னா ஏதோ ஒரு ஓட்ட வழியா அந்த வியர்வை வருகிறது. அந்த மாதிரி அவர் பிரபஞ்சங்களை சிருஷ்டி பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பிரபஞ்சங்களிலும் கர்ப்போதகசாயி விஷ்ணு. அப்ப அந்த ஒவ்வொரு கர்ப்போதகசாயி விஷ்ணுவிலிருந்தும் பிரம்மா தோன்றுகிறார். அப்படின்னா பிரம்மா எக்கச்சக்கமான பிரம்மா இருக்கார். அந்த பிரம்மா தான் இப்பொழுது இரண்டாவது படைப்பை சர்க்கம் விசர்க்கம். விசர்க்கம் அப்படிங்கும்போது என்னது? செகண்டரி கிரியேஷன், சப் கிரியேஷன். ஒரு பொருள் கொடுத்தாச்சு, அந்த பொருளுக்குள்ள பல்வேறு மற்றவற்றை அவர் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. சோ பிரபுபாதர் ஆச்சாரியார்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரம்மதேவன் என்பவர் கட்டுப்பாட்டாளர் கிடையாது. இஸ் நாட் தி சுப்ரீம் கண்ட்ரோலர் ஆர் சுப்ரீம் கிரியேட்டர். பட் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிரம்மதேவன் தன்னிச்சையாக இந்த பிரபஞ்சத்தை அவர் சிருஷ்டி செய்கிறார் என்று. ஆனால் பிரம்மதேவன் விஷ்ணுவிடமிருந்து தோன்றுகிறார். அவருடைய புத்திசாலித்தனம் விஷ்ணுவிடமிருந்து வருகிறது, அவருடைய ஆற்றல் விஷ்ணுவிடமிருந்து வருகிறது. எனவே பிரம்மதேவன் என்பவர் ஒரு ஆயுதம். he is just an instrument in the hands of the supreme lord. அவருடைய கையில இருந்து ஒரு பொருள் செய்யறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அவர் வராரு. அவரு அந்த பகவானினுடைய உத்தரவின் பேரில் அவரிடமிருந்து அனைத்து விதமான போதனைகளை பெற்றுக்கொண்டு இந்த பிரம்மதேவன் இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் செய்வதற்கான செயலில் அதற்கான மூலக்கூறுகள் எல்லாத்தையும் அவர் தனித்தனியா ரா மெட்டீரியல் கொடுத்துடுறாங்க. ஒரு பைக் நீங்க பண்ணணும், ஒரு ஃபேக்டரியில ரா மெட்டீரியல் எல்லாமே கொடுத்தாச்சு, அதை அசம்பிள் பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாரு, மூலக்கூறுகள் கொடுத்துட்டாரு, மகத்தத்துவ மூலக்கூறுகள் கொடுக்கப்பட்டு விட்டது, எல்லாமே தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் எடுத்து அவரு பிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கிரியேச்சர்ஸ், ஒவ்வொரு சிருஷ்டிகளை, ஒவ்வொரு ஜீவன்களை எல்லாமே செய்ய வேண்டும்.
மையா அதிக்ஷேன பிரகிருதி சூயத்தே ச சராச்சரம் இல்லையா? பகவத்கீதை சொல்றாருல பகவான், எல்லாமே என்னுடைய உத்தரவின் பேரில், என்னுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பௌதீக உலகம், பௌதீக ஜட இயற்கை இயங்குகிறது. அதுல இருக்கக்கூடியது யாரு? பௌதீக இயற்கையில இருக்கக்கூடியது யாரு? அசையக்கூடிய பொருட்கள், அசையாத பொருட்கள், அவை இரண்டுமே என்னுடைய மேற்பார்வையில் இயங்குகிறது. அப்போ அந்த பத்மம், அந்த வாட் டு யூ சே, லோட்டஸ், தாமரை, தாமரை எதை காட்டுகிறது என்றால் தூய்மையான சிருஷ்டியை காண்பிக்கிறது. தாமரைப்பூ எங்கிருந்து வளரும்? பொதுவா சாக்கடையில இருந்துதான், சாக்கடையில இருந்து தான் வளரும். கரெக்ட், சாக்கடையில இருந்து வளரும். இட் இஸ் கமிங் ஃப்ரம் மட்டி வாட்டர், ரைட்? அதாவது ஒரு கலங்கமான நீரில் இருந்து வளர்கிறது. அப்போ அந்த தாமரை மலர் பார்க்கறதுக்கு கலங்கமா இருக்குமா? நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க, கிராமங்கள்ல பாத்திருப்பீங்க. நிறைய பாத்தீங்கன்னா மேல அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூரா இருக்கும். நம்மளுக்கே வந்து சந்தேகமா இருக்கும், இந்த மாதிரி இடத்துல இருந்து வருதே, இது எப்படி கலங்கம் இல்லாமல் இருக்கிறது? காரணம், அந்த கலங்கம் அந்த பூவை தொடுவது கிடையாது இல்லையா? இட் இஸ் அன்டச்டு பை தட் வாட் டு யூ சே, அந்த கலங்கமான பொருட்கள், அசுத்தமான பொருட்களினால் அது பாதிப்படைவது கிடையாது. அது போல பகவான் இந்த இடத்துல அந்த தாமரை என்பது அவருடைய புனிதத்துவத்தை காண்பிக்கிறது. பகவான் இந்த பௌதிக உலகை சிருஷ்டி செய்தாலும் இந்த பௌதிகத்தினுடைய தாக்கங்கள் அவரை பாதிப்படைய செய்வது கிடையாது. அதே போல யோக நித்ரை அப்படின்னு சொல்றாங்க. யோக நித்ரை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிந்திருக்கும். யோக நித்ரை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு தூக்கம், நம்ம தூங்குற மாதிரி ஒரு தூக்கம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க அவருடைய முழு உணர்வுகள், கவனங்கள் எல்லாமே அப்படியே கவர் பண்ணி இருக்கு, எல்லாமே தெரியுது அவருக்கு. அந்த யோக நித்ரையில போகும்போது எல்லாமே அவரால் தெரிந்து கொள்ள முடியும். முழு உணர்வுகளோடு இருக்கிறார். அவர் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிருஷ்டி, பராமரிப்பு எல்லாமே அவருடைய உத்தரவின் பேரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாமே அவரால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் பார்ப்பதற்கு யோக நித்ரை போல இருக்கின்றது. ஸ்ரீதர சுவாமி அவர்கள் எழுதும் போது அவர் எப்படி படுத்து கொண்டிருக்கிறார், பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஸ்ரீரங்கம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் பகவான் எப்படி சயன கோலத்துல இருக்கார் அப்படின்னு. அது போல பகவான் ஒரு மாதிரி சாஞ்சா மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காராம். நம்ம வந்து முதுகு அப்படியே ஃபுல்லா பிளாட்டா வச்சுட்டு தரையில படுக்கிறோம்ல, அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்துட்டு இட் இஸ் கால்டு ரிக்ளைனிங் சொல்றது, கொஞ்சம் அப்படி சாஞ்சா மாதிரி. அதுக்குதான் நான் ஸ்ரீரங்கம் உதாரணம் கொடுத்தேன். அந்த கோயில்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கர்ப்ப கிரகத்துல பகவான் எப்படி இருக்காரோ அது கம்ப்ளீட்லி அப்படியே சேம் செட்டப். அது அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்துதான் அந்த பிரம்மதேவன், அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து பிரம்மதேவன் வருகிறார். சோ பகவான் கிருஷ்ணர், விஷ்ணு, பிரம்மதேவன், பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர பிரம்மாவிடம் இருந்து தன்னிச்சையாக இந்த பிரபஞ்சங்கள் தோன்றுவது கிடையாது. சோ இதுல இருந்து பார்க்கும்போது ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானினுடைய ஆற்றல், இன்கன்சீவபிள் பொட்டன்சி, பிரபுபாதர் அடிக்கடி எழுதுவார். அந்த அளவுக்கு நம்மளால வந்து எளிதில் அதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவராக பகவான் இருக்கிறார். இஸ் கம்ப்ளீட்லி அவே. அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கிரியேஷன் தான். அந்த கிரியேஷன், அந்த பிரபஞ்சத்துல கர்ப்போதகஷாய் விஷ்ணுவாக அவர் நுழைகிறார். ஆனால் முழுக்க முழுக்க செய்யறது யாரு அப்படின்னா பிரம்மதேவன். சோ இத பார்க்கும்போது நமக்கு எந்த தத்துவம் ஞாபகத்துக்கு வருது? பகவானுக்கு உள்ள குணங்கள், பகவானுக்கு உள்ள ஆற்றல்கள், அதனால இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி செய்யப்படுகிறது. பிரம்மதேவன் அந்த ஆற்றலை பெறுகிறார். அவருக்கு அந்த ஆற்றலில் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புரிதல். இது எந்த தத்துவம்? அச்சிந்தியா இல்லையா? அச்சிந்திய பேத அபேத தத்துவ சொல்றோம் இல்லையா? அதுல பார்க்கும்போது இந்த அச்சிந்திய சக்தி அப்படிங்கும்போது இந்த ஆற்றலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தத்துவம் இது நமக்கு. பகவான் அச்சிந்திய பேத அபேத அப்படிங்கிறது என்னது? பகவான் கிட்ட இருக்கிற எல்லா ஆற்றலும் நம்மிடம் இருக்கிறது இல்லையா? குவாலிட்டேட்டிவ்லி we are same but quantitatively we are less இல்லையா? சோ பகவானுடைய தன்மை, குணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தாலும் கூட அளவில் அதில் சிறு மாற்றம் இருக்கிறது. சிறு மாற்றம் இல்ல, பெரிய மாற்றம் அளவில் இருக்கிறது. அது போல இந்த இடத்துல பிரம்மதேவன் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அவர் தான் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் இட் இஸ் ஒன்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட். ஆனா மாடர்ன் சயின்டிஸ்ட், இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்
இன்னைக்குன்னா ஒரு 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 100 வருஷமாவே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு இல்லையா? கிரியேஷனை பத்தி பார்க்கும்போது, பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இந்த ஜடத்தினால் இந்த சிருஷ்டி என்பது, அதாவது இந்த பிரபஞ்சம் என்பது சிருஷ்டி செய்யப்படவில்லை. இந்த இடத்துல ஜடம்னு நம்ம சொல்றது என்னது? ஜடம்னு நம்ம சொல்ற இது என்ன அப்படின்னா, அந்த மூலக்கூறுகள் இல்லையா? அந்த மூலக்கூறுகள் மூலமாக ஏற்படக்கூடியதுதான். ஆனால் இந்த மாடர்ன் சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, திஸ் கிரியேஷன் இஸ் டன் பிகாஸ் ஆஃப் தி கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னது? யாரோ ஒரு இண்டிவிஜுவல் சயின்டிஸ்ட் அவன் இதை கண்டுபிடிச்சான், அவன் தான் இந்த மாதிரி உலகம் வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அந்த பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாருமே. பிக் பேங் தியரி அப்படின்னா என்னது? 2 பெரிய பெரிய பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் போது அதிலிருந்து வந்த துகள்கள் தான் இந்த பிரபஞ்சங்கள். அதிலிருந்து தான் உயிர் தோன்றியது, அந்த உயிரிலிருந்து தான் புத்திசாலித்தனம் தோன்றியது அப்படின்னு. அந்த உயிர் எப்படிடா வந்ததுன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஓகே, 2 கல் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிச்சு, மோதி ஒரு சின்ன துகள்கள் வந்தது, அதுதான் பிரபஞ்சங்கிற. அதுக்குள்ள எப்படி உயிர் வந்தது? அந்த உயிருக்குள்ள எப்படி இன்டெலிஜென்ஸ் வந்தது? தே கேனாட் எக்ஸ்பிளைன். ஆனால் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது, பகவான் சிஸ்டமேட்டிக்கா அந்த ஆதி இல்லையா, நித்தியம் அவர் பண்ணி 3 வகையாக பிரித்து புருஷாவதாரம் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த உணர்வுகள் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற கான்சியஸ்னஸ் அப்படிங்கும்போது இதுதான் அடித்தளம். அடித்தளம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? இப்ப என்கிட்ட ஒரு கான்சியஸ்னஸ் ஒண்ணு வந்துடுச்சு அப்படின்னா, இது என்னிடம் தோன்றவில்லை தானாக. மாடர்ன் சயின்டிஸ்ட் சொல்றாங்கல்ல, கான்சியஸ்னஸ் ஃப்ரம் தட் மேட்டர் 2 பிக் பேங்க்ல வந்திருக்கு, கான்சியஸ்னஸ், இன்டெலிஜென்ஸ், லைஃப் அப்படிங்கிறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது நம்முடைய கான்சியஸ்னஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது இட் ஹஸ் கம் ஃப்ரம் த ஆரிஜின். அந்த பகவானிடம் இருந்து தோன்றி அப்படியே லேயரா மாறிட்டு பிரம்மதேவன் சிருஷ்டி வரும்போது இந்த ஜீவராசிகள் அனைத்துமே யாரையோ சார்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னது? மெட்டீரியல் லைஃப்ல மிகப்பெரிய ஜட இயற்கையில், ஜட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்ன? ஐ ஆம் இண்டிபெண்டன்ட் இல்லையா? நான் சுதந்திரமானவன், என்னால எல்லாமே பண்ண முடியும், எது நடந்தாலும் அது என்னாலதான் நடக்குது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு கூற்று இங்கு தோற்கடிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சும்மா அப்படியே மேலோட்டமா பாக்குறதுலாம் கிடையாது. வி ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். எல்லா ஜீவராசிகளுமே என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பிரம்மதேவனை பார்க்கும்போது பிரம்மதேவன் நம்மை காட்டிலும் புத்திசாலி. ஆனால் அவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவர் யாரையோ சார்ந்திருக்கிறார். அவருக்கான ஆதாரம் எங்கிருந்தோ வருகிறது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசுறாங்க நிறைய பேர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க என்ன சொன்னாலும் பதில் சொல்லும், எது கேட்டாலும் பதில் சொல்லும். உடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம் பண்ணினதே ஒரு ஹியூமன் பிரெயின் இல்லையா? அதுக்கு பின்னாடி யாரோ ஒரு சோர்ஸ் ஒண்ணு இருக்கு, ஆதாரம் ஒண்ணு இருக்கிறது. அது போல பிரம்மதேவன் ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அவர்தான் காரணக்கர்த்தான்னு சொல்லுவது மிகவும் தவறானது. அவருக்கு ஆதாரமாக இருப்பது அந்த பகவான். அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு சார்ந்திருக்க வேண்டும்? இந்த ஜீவராசிகள், பௌதிக உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் ரொம்ப அப்படியே தலையை கணத்தோட அகங்காரத்தோட ஃபால்சிகோ சொல்றாரு இல்லையா, பொய் அகங்காரம், நான் அப்படிங்கிற அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஏன் ஞானம் வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்மிடம் அந்த பணிவு கிடையாது. அதனால நமக்கு ஞானம் வருவது கிடையாது. சோ பிரம்மதேவன் தாமரையிலிருந்து, தாமரை மலரின் தண்டிலிருந்து தோன்றுகிறார். அவரிடமிருந்து பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, நானும் அதில் ஒரு சின்ன பங்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் பணிவை மேற்கொண்டு ஆன்மீக கல்வியை, ஆன்மீக அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு சுவையான ஒரு ரியலைசேஷன், நாட் ரியலைசேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்பிரிட்டேஷன் பை ஆச்சாரியாஸ். அந்த வயிற்று பகுதி இல்லையா, இப்போ பிரம்மதேவன் பல்வேறு சிருஷ்டிகள் செய்யும் போது பாத்தீங்கன்னா அவர் மனசால மானசபுத்ரா, மனசுல நினைக்கும் போது வந்தது, நெத்தி பொட்டுல இருந்து ஒரு உருவம் வந்தது, அவருடைய தொடையிலிருந்து நாரதர் தோன்றினார் அப்படின்னு பல்வேறு இடங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இங்கு பகவான் அந்த மூலக்கடவுள், அதாவது பரம்பொருளின் வயிற்று பகுதியிலிருந்து வருகிறது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன?
அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வயிற்றுப்பகுதி அப்படின்னா என்ன சொல்வீங்க? வயிற்றுப்பகுதி அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவு இல்லையா, ஆகாரம், நரிஷ்மெண்ட் இல்லையா, அந்த நரிஷ்மெண்ட்டுக்கான ஒரு சென்டர் அப்படின்னு பார்த்தா அது அந்த வயிற்று பகுதி. அப்போ அதுல இருந்து பொதுவாகவே ஒரு கர்ப்பம் தரிக்கும் பெண்ணுக்கு பார்க்கும்போது அந்த உள்ள கருவிற்கான உணவு எப்படி செல்லுகிறது அப்படின்னா, அந்த வயிற்றுல இருந்து தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொப்புள் கொடி மூலமாக அந்த போட்டஸ், அந்த சிசுவிற்கு ஆன ஆகாரம் செல்கிறது. அது போல இந்த பிரபஞ்சத்திற்கான உணவுனா நம்ம சாப்பிடுற ஃபுட்டு கிடையாது, இந்த பிரபஞ்சத்தை பராமரிப்பதற்கான அத்தனையுமே அவரிடம் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கா, இட் இஸ் ஃப்ரம் தி நாவல், அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து பிரம்மதேவன் வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ எல்லாமே பகவானை சார்ந்து உள்ள ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த இரண்டாவது ஸ்லோகத்திற்கான ஒரு பொருள். இதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃபும் லாஸ்ட் பேராகிராஃபும் பர்போர்ட் படிங்க. முரளி பிரபு நீங்க படிங்க பிரபு, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அண்ட் லாஸ்ட் பேராகிராஃப். எஸ் ப்ரோ, தேங்க்யூ. பொருளறி வழங்கிய தெய்வ திரு அவை சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். பொருளுரை. காரணோதகசாயி விஷ்ணுவே முதல் புருஷர் ஆவார். அவரது மயிர் துவாரங்களில் இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளிவருகின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புருஷர் கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக நுழைகிறார். பிரபஞ்சத்தில் பாதி அவரது உடலில் இருந்து வெளிப்பட்ட நீரால் நிரப்பப்பட்டிருக்க அதற்குள் அவர் பள்ளி கொள்கிறார். கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபியிலிருந்து தாமரை பூவின் தண்டு வளர்ந்து அதன் மேலுள்ள தாமரை மலரே பிரம்மாவின் பிறப்பிடமாகும். அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை ஆவார். மேலும் பிரபஞ்ச ஒழுகை அமைத்து அதை இயக்குவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து தேவர்களுக்கும் அவரே தலைவராவார். தாமரை தண்டினுள் 14 கிரக அமைப்புகள் உள்ளன. மண்ணுலகங்கள் மத்தியில் அமைந்துள்ளன. மேல் நோக்கி மற்ற சிறந்த கிரக அமைப்புகள் உள்ளன. அவற்றில் மிக உயர்ந்தது பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது. மண்ணுலகத்திற்கு கீழே 7 தாழ்ந்த கிரக அமைப்புகள் உள்ளன. அவற்றில் அசுரர்களும் அவர்களுக்கு ஒப்பான மற்ற பௌதீக ஜீவராசிகளும் வாழ்கின்றனர். கடைசி பேராகிராஃப் கம்ப்யூட்டர்ல இருக்கீங்களா நீங்க? ஆமா ஆமா, சரி கண்டினியூவா படிச்சிட்டுமா இல்ல? சரி கண்டினியூஸா படிச்சிருங்க. தேங்க்யூ. கர்ப்போதகசாயி விஷ்ணுவில் இருந்து அவரது விரிவங்கமாகிய ஷிரோதகசாயி விஷ்ணு வருகிறார். அவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக இருக்கிறார். ஹரி என்று அழைக்கப்படும் அவரிடமிருந்துதான் பிரபஞ்சத்தில் தோன்றும் எல்லா அவதாரங்களும் விரிவடைகின்றன. ஆகவே முடிவு என்னவெனில், புருஷ அவதாரம் 3 அம்சங்களில் தோன்றியுள்ளார். முதலாவதாக மகத்தத்துவத்தில் மொத்தமான பௌதிக மூலப்பொருட்களை படைப்பவரான காரணோதகசாயி விஷ்ணு. இரண்டாவதாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் நுழைபவரான கர்ப்போதகசாயி. மூன்றாவதாக உயிருள்ள மற்றும் உயிரற்ற ஜடப்பொருள் ஒவ்வொன்றிலும் பரமாத்மாவாக இருக்கும் ஷிரோதகசாயி விஷ்ணு. முழுமுதற் கடவுளின் இந்த முழுமையான அம்சங்களை அறிபவன் இறைவனை சரியாக அறிந்தவன் ஆவான். இவ்வாறாக பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டு உள்ளதை போல இத்தகையவன் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் பௌதிக சூழ்நிலைகளில் இருந்து விடுபடுகிறான். இப்பதத்தில் மகாவிஷ்ணுவை பற்றிய விஷயம் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணு ஆன்மீக வானத்தின் ஒரு பகுதியில் தமது சுய விருப்பத்துடன் படுத்திருக்கிறார். காரணக்கடலில் சயனித்துள்ள அவர் ஜட இயற்கையின் மீது பார்வையை செலுத்துகிறார். இதனால் மகத்தத்துவம் உடனே படைக்கப்படுகிறது. இவ்வாறாக மரம் ஒன்று உரிய காலத்தில் எண்ணற்ற பழங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதைப் போலவே பகவானின் சக்தியால் உந்தப்பட்ட இந்த ஜட இயற்கையும் உடனே எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைக்கிறது. மரத்தின் விதை தோட்டக்காரனால் விதைக்கப்படுகிறது. காலப்போக்கில் அந்த மரம் அல்லது கொடி பல பழங்களுடன் காட்சியளிக்கிறது. ஒரு காரணமும் இல்லாமல் எதுவும் நிகழ முடியாது. எனவேதான் இக்கடல் காரணக்கடல் என்று அழைக்கப்படுகிறது. எனவே படைப்பை பற்றிய நாத்திகவாதத்தை நாம் முட்டாள்தனமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நாஸ்திகனை பற்றிய வர்ணனை பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. படைப்பவர் இருப்பதை நாஸ்திகன் ஒருவன் நம்புவதில்லை. ஆனால் படைப்பை பற்றிய நல்லதொரு தத்துவ விளக்கத்தை அவனால் கொடுக்க முடியாது. பிரகிருதியால் அல்லது ஒரு பெண்ணால், புருஷரின் அல்லது ஒரு ஆணின்
தொடர்பின்றி குழந்தையை பெற முடியாது. அதை போலவே புருஷரின் சக்தியின்றி ஜட இயற்கையால் சிருஷ்டிக்க முடியாது. புருஷர் கருத்தரிக்க செய்கிறார், பிரகிருதி அதை பெற்று தருகிறாள். ஆட்டின் கழுத்திலுள்ள சதை பைகள் முளைக்காம்புகளைப் போலவே காணப்பட்டாலும் அவற்றிலிருந்து நாம் பாலை எதிர்பார்க்க முடியாது. அதை போலவே பௌதிக மூலப்பொருட்களில் இருந்து எந்த விதமான படைப்பு சக்தியும் நாம் எதிர்பார்க்க முடியாது. பிரகிருதியை அல்லது இயற்கையை கருத்தரிக்க செய்பவரான புருஷரின் சக்தியால் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பகவான் யோக நித்திரை கொள்ள விரும்பியதால் ஜடசக்தியும் உடனடியாக எண்ணற்ற பிரபஞ்சங்களை சிருஷ்டித்து அவை ஒவ்வொன்றிலும் பகவான் சயனித்தார். இவ்வாறாக கிரகங்களும் மற்றும் உபகரணங்களும் பகவானின் விருப்பத்தால் உடனடியாக படைக்கப்பட்டன. பகவானுக்கு எல்லையற்ற சக்திகள் உள்ளன. இதனால் பகவானே சுயமாக செய்ய வேண்டி இருப்பது ஒன்றுமில்லை என்றாலும் அவரால் தமது விருப்பப்படி பக்குவமாக திட்டமிட்டு செயற்பட முடியும். அவரை விட உயர்ந்தவரோ அவருக்கு சமமானவரோ ஒருவரும் இல்லை. அதுவே வேதங்களின் முடிவாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ அந்த பகவான் எப்படி கம்ப்ளீட்டா அந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு அவருடைய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ அடுத்தது அதை பத்தி ஒரு கண்டினியூஷன் தான். அது பகவான் அந்த நாவல், அதாவது அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து தாமரை தண்டு பிரம்மதேவன் தோன்றுகிறார் அப்படின்னு. இப்போ இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே அந்த பகவானினுடைய ஒரு அங்கங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ஸ்லோகம் 3. யஸ்யாவயவா சம்ஸ்தானைஹ கல்பிதோ லோக விஸ்தரஹ தத்வை பகவதோ ரூபம் விஷூதம் சத்வம் ஊர்ஜிதம். Gokula Mataji, can you read the sloka and the translation, please? Hare Krishna. Slokam 3. Yasya vayava samstanaihi kalpito loka vistaraha தத்வை பகவதோ ரூபம் விஷுத்தம் சத்வமூர்ஜிதம். பிரபஞ்ச கிரக அமைப்புகள் அனைத்தும் புருஷரின் பரந்த பௌதிக மூலப்பொருட்களோட அவருக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவரது உடல் மிக சிறந்த ஆன்ம நிலையிலேயே எப்பொழுதும் இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. போதும் டிரான்ஸ்லேஷன். சோ இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அனைத்துமே பகவான், அதாவது புருஷா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த புருஷரினுடைய உடல், அந்த உடலில் அமைந்திருக்கிறது அப்படின்னு. இதுல பல்வேறு வகையான விளக்கங்கள் பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் தருகிறார்கள். ஜீவ கோஸ்வாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, பகவானினுடைய கால் பகுதி, அதாவது கால்னா அந்த அந்த ஹோலி ஃபீட், தாமரை பாதங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த தாமரை பாதங்களில் இந்த சிருஷ்டி பிரபஞ்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பகுதிகளிலும் அது அமைந்திருக்கிறது. அது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றாற் போல அந்த பிரபஞ்சமானது அமைந்திருக்கிறது. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த பகுதியில பிரபஞ்சம் இருக்கு அப்படிங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. இதுல ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு சுத்த சத்துவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம். சோ பிரபஞ்சம் பகவான் சிருஷ்டி பண்றாரு அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தை ஒரு கலங்கத்தோடு அவர் அந்த மாதிரி பண்ணல. அந்த அந்த அமைப்பு, அந்த பிரபஞ்சம் அமைப்பு அப்படிங்கும் போதே அது ஒரு சுத்த சத்துவ நிலையில் அவருடைய பிரதிபலிப்பாக அந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே இட் இஸ் மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் ஆஃப் த லார்ட். ஓகே, அவருடைய உடல் அமைப்பு முழுக்க அந்த பிரபஞ்சம் அமைந்திருப்பதாக சுத்த சத்துவ நிலை அப்படிங்கிறது பிளஸ் இந்த பிரபஞ்சமே அவருடைய உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வருவது பகவானுடைய விராட்ட ரூபம் இல்லையா. விராட்ட ரூபம் அப்படின்னு சொல்லும் போது என்னது, விஸ்வரூபம் விராட்ட ரூபம். விஸ்வரூபம் அப்படின்னா உங்களுக்கு 1000 கைகள், 1000 கால்கள், 1000 தலைகள், 1000 தலைகளுக்கும் கண்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க அர்ஜுனன் பகவத்கீதையில அந்த ரூபத்தை காண்கிறான். பட் விராட்ட ரூபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இயற்கை, ஜட இயற்கை அப்படியே நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பகவானினுடைய ஒரு அங்கங்கள்.
அந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு விராட்ட ரூபம் என்றால் இருக்க வேண்டும். அதைத்தான் பிரபுபாதர் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பரம்பொருளினுடைய ஒரு தோற்றம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு தோற்றம் எப்படி இருக்கும், ஒரு ஆரம்ப கால பக்தர்களை புரிய வைப்பதற்காக. ஆரம்ப கால பக்தர்கிட்ட போய் நீங்க ஒரு உருவம் அப்படி சொன்னா அதை அவங்க எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு தெரியாது. நம்மள மாதிரியே ஹைட்டு வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தினோண்டு உருவத்துக்கு இவ்வளவு மகாத்மியம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் ஆச்சாரியர்கள் வந்துட்டு விராட்ட ரூபம், ஈவன் சுகதேவ கோஸ்வாமி கூட ஆரம்ப கால பக்தர்களுக்கு விராட்ட ரூபம் மூலமாகத்தான் பகவானை விவரிக்க வேண்டும். சோ இந்த ஸ்லோகத்துல பார்க்கும்போது பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற ஆரம்ப கால பக்தர்களுக்கு நாம் அந்த விராட்ட ரூபம், என்டையர் பிரபஞ்சமே அப்படின்னாலே அதுக்குள்ள எல்லா விஷயங்களுமே இருக்கிறது இல்லையா. மலைகள் இருக்கின்றன, ஆறுகள் இருக்கின்றன, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. சோ அது எல்லாமே அந்த பகவானுடைய ரூபத்தில் உள்ள ஒரு அங்கத்திற்கு சமமாக அது பார்க்கப்படுகிறது. அதனால இந்த எல்லா பிரபஞ்சங்கள், பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கிறதே அந்த பகவானினுடைய அங்கமாகத்தான் தோன்றுகிறது. அந்த பகவானுடைய அங்கம் இதை தாங்கி நிற்கின்றது அப்படிங்கிற மாதிரிதான் ஆச்சாரியார்கள் இதற்கு ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். கிருஷ்ணா சக்கரவர்த்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த பிரகிருத்தினுடைய ஆத்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா. நம்மளுக்கு ஒரு ஆத்மா, வெளிப்புற தோற்றம் நம்முடைய உடல், அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிரகிருதி, இந்த ஜட இயற்கைக்கு ஆத்மா அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணு, அதாவது காரணோதகசாயி விஷ்ணு அவர் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறமா இந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு அப்படிங்கும்போது இந்த ஜீவாஸ், எல்லா ஜீவன்களும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள வருது இல்லையா, அதை ஒரு ஆத்மாவாக அவர் ஒரு ஓமைப்படுத்துகிறார். அதன் பிறகு க்ஷீரோதகசாயி விஷ்ணு அப்படிங்கிறது அந்த ஜீவாவினுடைய ஆத்மாவாக அது பார்க்கப்படுகிறது. சோ 3 ஆத்மாக்களை அவர் இங்கு ஓமைப்படுத்துகிறார். இந்த மூன்றுமே யாருடைய ஒரு விரிவங்கம், யாருடைய யாருடைய எக்ஸ்பான்ஷன், யாருடைய மேற்பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருதா அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்க ஆரம்பத்துல நம்ம என்ன பார்த்தோம், பகவான் கிட்ட இருந்து இட் இஸ் கம்மிங் டு கர்ப்போதகசாயி க்ஷீரோதகசாயி காரணோதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு பிளஸ் க்ஷீரோதகசாயி விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். அப்பன்னா 3 விதமான ஆத்மாக்கள் போல விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் அதை கம்பேர் பண்றாரு. அதை பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் யாருடைய விரிவங்கம் அப்படின்னு பார்க்கும்போது சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருதா அப்படிங்கிறாரு. சோ அப்படின்னா முதல்ல அந்த மகத்தத்துவத்தை சிருஷ்டி பண்ணுகிறவர் ஒருத்தர், இரண்டாவது சிருஷ்டி பண்ணுபவர் வேற ஒருத்தர், மூன்றாவது அதாவது ஜீவராசிகள் அதுக்கு வேற ஒருத்தர். ஆனால் இந்த மூன்றையும் தெரியாதவர்களுக்கு விடுதலை என்பது கிடையாது. இந்த மூன்றையும் எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் சத்துவ தத்துவத்தில் இருக்கிறான், அவனுக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரி அங்க விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள் எழுதுகிறார்கள். இது எல்லாமே மகாவிஷ்ணுவினுடைய ஒரு செயல்கள். மகாவிஷ்ணு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ரைட் ஃபார் லார்ட் கிருஷ்ணா. நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாமே அவருடைய எக்ஸ்பான்ஷன் தான். இந்த பர்டிகுலர் சாப்டரே பகவானுடைய அவதாரங்களை பற்றிய விஷயம். அதனால நமக்கு ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற அவதாரங்கள்லாம் பார்க்கும்போது இண்டிவிஜுவலா வராங்க, ஏதோ செய்யறாங்க போறாங்கன்னு இருக்கும். பட் இந்த கிரியேஷன் இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். அந்த கிரியேஷனை புரிஞ்சுக்கிறது பகவான். அதுக்காகத்தான் ஒரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம், இன்கன்சீவபிள், நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஆற்றல் அந்த பகவானுக்கு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பகவான் அப்படிங்கிறவரு எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் விரிவங்கம் செய்து ஒவ்வொரு பொருளின் மீதும் அவருடைய மேற்பார்வை, அவருடைய கவனம், அவருடைய சூப்பர்விஷன் எல்லாமே இருக்கு. இஸ் கண்ட்ரோலிங். அப்படி எல்லாத்தையுமே அந்த பகவான் அந்த காரண கடலில் அமர்ந்து யோக நிதிரையில் இருந்து கொண்டு அவர் ஒரு சின்ன மேற்பார்வை கிடையாது, ஒரு சிறிய பார்வையினுடைய ஒரு சைடு கிளான்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்த்து அந்த மகத்தத்துவம் என்பது இயக்கப்படுகிறது. சோ இது எல்லாமே பகவான் ஆன்மீகத்தனமாக செய்கிறார். இது எல்லாமே சுத்த சத்துவத்தில் இருக்கிறது. இதில் ரஜோகுணம் கிடையாது, தமோகுணம் கிடையாது, வேற என்னது, சத்துவகுணம் இருக்கிறது. தமோ அண்ட் ரஜோ கிடையாது. இதுல விஷுதம் சத்துவம் ஊர்ஜிதம். ஊர்ஜிதம் மீன்ஸ் வாட்? எக்ஸலண்ட், கம்ப்ளீட்டா இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். சச்சித் ஆனந்தா,
அந்த பிரபஞ்சம் பகவான் பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட ஆன்மீக உலகம் இது? ஆன்மீக உலகத்துக்கு இணையாக இந்த பிரபஞ்ச சிருஷ்டி. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் இஸ் இன் பியூர் சத்துவா. அவருடைய குணங்கள்ல இருந்து எல்லாமே வந்திருக்கு. ஏன் களங்கங்கள் நிறைய வருது அப்படிங்கும்போது அந்த எனர்ஜியோட மாயா சக்தியும் வர்றதால, அதை பத்தி நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அட் திஸ் பாயிண்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பகவானினுடைய சிருஷ்டி 3 அம்சங்கள், 3 விஷ்ணுக்கள், அவருடைய விரிவங்கங்கள் சங்கர்ஷ்ணா, அனிருத்தா, பிரத்யும்னா, அனிருத்தா அப்படிங்கிறது அந்த மாதிரி வந்திருக்கு. எல்லாமே ஒவ்வொரு ஆத்மாவாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு ஆத்மா அப்படின்னு கம்பேர் பண்றார் விஷ்ணு சக்கர தாக்கூரார். அதன் பிறகு இவை அனைத்துமே சுத்த சத்துவம், புனிதமான ஆன்மீக நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு புரிதல். மித்ர விருந்தா மாதாஜி, அந்த பர்போட்டு படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு, ஒரே ஒரு சந்தேகம் பிரபு. பிரபு, நீங்க இந்த ஜீவன்களின் ஆத்மா ஷீரோதக சவிஷ்ணு, அனைத்து பிரகிருதிகளின் ஆத்மா காரணோதக அப்படின்னா இந்த பிரகிருதி, இந்த அண்டத்தினுடைய ஆத்மா கர்ப்போதக சவிஷ்ணு. அப்ப அவர் தான் பிரத்யும்னரா பிரபு? அனிருத்தர். Third is Aniruddha, second is Pradyumna, first is Sankarsana. First, அதுதான். அப்புறம் கர்ப்போதக சவிஷ்ணு இஸ் பிரத்யும்னா, ஷீரோதக சவிஷ்ணு இஸ் அனிருத்தர். ஆமா, thank you. கரெக்ட். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்லோகம் 3 பொருளுரை. பரமபுருஷரின் விராட் ரூபம் அல்லது விஸ்வரூபத்தை பற்றிய கருத்து அவரது தெய்வீக உருவத்தை பற்றி நினைத்து பார்க்கவும் முடியாத ஆரம்ப சாதகர்களுக்கு உரியதாகும். உருவம் என்றாலே பௌதிக உருவம் என்றுதான் அவனுக்கு என்ன தோன்றுகிறது. ஆகவே பகவானின் பரந்த சக்தியின் மீது மனதை ஒருமுகப்படுத்த அவன் விரும்புகிறான். பரிபூர்ணத்துக்கு எதிரான ஒரு கருத்து ஆரம்பத்தில் இதற்கு தேவைப்படுகிறது. மேலே குறிப்பிட்டது போல் எல்லா பௌதிக மூலப்பொருட்களையும் உள்ளடக்கியதான மகத்தத்துவத்தின் உருவில் பகவான் தமது சக்தியை விரிவடைய செய்கிறார். பகவானும் மகத்தத்துவமாக விரிவடைந்துள்ளது. அவரது சக்தியும் ஒரு விதத்தில் ஒன்றுதான். ஆனால் அதே சமயத்தில் மகத்தத்துவம் பகவானில் இருந்து வேறுபட்டதாகவும் இருக்கிறது. ஆகவே பகவானும் அவரது சக்தியும் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் அவரது சக்தியும் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் அருவவாதியோ விராட் ரூபமும் நித்திய ரூபமும் ஒன்றே என்று நினைக்கிறான். பகவானின் நித்திய ரூபம் மகத்தத்துவம் படைக்கப்படுவதற்கு முன்பே இருப்பதாகும். மேலும் பகவானின் இந்த நித்திய ரூபமானது ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்ட மிகச்சிறந்த ஆன்மீக உருவம் என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டு உள்ளது. இந்த ரூபம் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக தோற்றுவிக்கப்படுகிறது. மேலும் பல வகைப்பட்ட அவரது அந்தரங்கள் எப்பொழுதும் மகத்தத்துவத்தின் எவ்வித தொடர்பும் இல்லாமல் அதே ஆன்மீக தன்மையை கொண்டனவையாகவே இருக்கின்றன. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு அவங்க எல்லாருக்கும். ரொம்ப ஈஸியா புரியுதா அம்பிகா மாதாஜி? புரியுதா ஈஸியா இல்ல கொஞ்சம் குழப்பமா இருக்கா? பிரபு, ஒரே ஒரு டவுட் பிரபு. பிரபு, பிரம்மா அச்சிந்திய தத்துவம் சொன்னீங்கல்ல பிரபு, அப்ப பகவான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம் இல்லையா பிரபு? ஆமா, பிரம்மாவும் அதேதான். பிரம்மாவும் ஜீவராசிகள் எல்லாமே அச்சிந்திய பேதா பேதா. நம்ம எல்லாருக்குமே அந்த குவாலிட்டேட்டிவ்லி வி ஆர் சேம், பட் குவான்டிடேட்டிவ்லி வி ஆர் லெஸ். குணங்கள்ல ஒன்னா இருந்தாலும் கூட அதனுடைய தன்மைகள், அதனுடைய அந்த குணங்களினுடைய தாக்கத்துல நம்ம ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், பகவான் அவருடைய கருணை அப்படின்னு இருக்கும்போது நம்மகிட்டயும் கருணை இருக்கு. பட் பகவானுடைய கருணை முன்னாடி நம்ம கருணை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பகவான் எல்லாரையுமே, அனைத்து ஜீவராசிகள் மீதுமே ஒரு கருணை காட்டுகிறார். நம்ம அந்த கருணை அப்படிங்கிறது ஒரு பார்ஷியாலிட்டி, பாரபட்சம் காட்டியக்கூடிய ஒரு கருணை நம்ம கிட்ட. அது அப்புறம் மேலும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்றதான் வரும் இல்லை ப்ரோ? ஆமா, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இப்ப அவருடைய ஒரு ஒண்ணும் இல்ல, பிரபுபா சாரி சைத்தன்ய மகாபிரபு அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாலே எல்லா ஜீவராசிகள், சைத்தன்ய மகாபிரபு விலங்குகளோடு அவர் சாண்டிங் பண்ணும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த ஜாரி கண்டு அப்படிங்கிற அந்த காட்டுல போகும்பொழுது விலங்குகளும் அவரோடு சேர்ந்து
இப்ப நம்மளும் தான் சாண்டிங் பண்றோம், ஆனா நம்மளை பார்த்து நாய் குறைக்குது இல்லையா சாண்டிங் பண்ணும்போது. ஆனா அங்க வந்து பகவான் பண்றாரு அப்படிங்கும்போது அதுங்களும் சேர்ந்து பண்ணுதுங்க. ஸோ we were also doing it qualitatively, we were also doing it. ஸோ அந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு. ஸோ இதுதான் பிரபுபாதர் இந்த பொருளுரையில என்ன எழுதுறாரு அப்படின்னா, பொறுமையுடனும் விடாமுயற்சியோடு மட்டுமே பரம சத்தியம் பரம்பொருளை பற்றியும் அவருடைய பல்வேறு விரிவங்கங்களை பற்றியும் தெய்வீகமான விஷயங்களை உணர முடியும். யாருக்கு? பக்தர்களுக்கு கூட இதை சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, நியோஃபைட் டிவோட்டிஸ், புதியதாக இந்த ஆன்மீகத்திற்கு வருபவர்களுக்கு அவர்கள் உருவத்தின் மீது அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாத நேரத்தில் அவர்கள் பகவான் உருவமற்றவர், அட்லீஸ்ட் ஒரு கான்செப்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் நம்மை போன்ற பக்தியில் வளர்ந்து கொண்டு முன்னேறி கொண்டு இருப்பவர்கள் பகவானை தெய்வீக உருவில் காண்கிறார்கள். இப்ப இவ்வளோ விஷயத்த நம்ம பேசுறோம் இல்லையா? பேசும்போது அந்த சத்துவம் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்றாங்க, பிரபுபாத் சொல்ல, எல்லா ஆச்சாரியார்கள் வேதங்களில் அதுதான் கூறப்படுகிறது, சத்துவத்தில் இருக்காரு பகவான் அப்படின்னு. ஸோ அதை நம்மளால ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுது நம்மளால. அவரு பண்ணி வச்சது சுத்தம். வீட்லயே ஒண்ணு இல்லை, ஒரு பொருள் நீங்க பண்றீங்க, ஒரு இட்லி பண்றீங்க, நீங்க மாவை ஊத்திட்டு நீங்க பண்ணும்போது அது எடுத்து வெளியே வைக்கும்போது ஒயிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. தவறுதலா யாரோ வந்து அது மேல ஒரு குப்பையை போட்டாங்க, இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு பொருள் அது மேல போட்டாங்க அப்படின்னா இட் லூசஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி, ரைட்? அந்த பொருள் அந்த தன்மை அதுக்கு மாற்றப்படுகிறது. அது போல அந்த பிரபஞ்சம் அப்படின்னு அந்த சிருஷ்டி அவர் செய்யும்போது அது கம்ப்ளீட்டா அது அந்த குணத்தில் தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அது வந்து கம்ப்ளீட்டா மாறுது, குணங்களுக்கு ஏற்றாற் போல மாறுகிறது. அதை பத்தி பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா நமக்கு தெரிஞ்சுப்போம், அதுல வந்து காரணங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம பொறுமையோடு மீண்டும் மீண்டும் அதை பற்றி தெரிந்து கொண்டு பகவான் எப்படி இந்த பிரபஞ்ச சிருஷ்டியில அவருடைய பங்கு ஆரம்பத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த அடுத்த ஸ்லோகம் வந்துட்டு இஸ் கோயிங் டு கனெக்ட், எப்படி வந்து அவருடைய அந்த விராட்ட ரூபம் விஸ்வரூபம் அதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது அவர் சொல்ல போறாரு. ஸ்லோகா நம்பர் 5. ஏதான்னா அனாவாதரானாம் ஏதான்னா அனாவாதரானாம் நாலு படிக்கலையே அவன். 4 படிக்கலையா? இல்ல பிரபுஜி. சாரி. ஸ்லோகா நம்பர் 4. பஷ்யந்தி அதோ ரூபம் அதப்ர சாக்ஷுஷா சகஸ்ர பாதோரு புஜனானா அத்புதம் சகஸ்ர மூர்த ஷவனாக்ஷி நாசிகம் சகஸ்ர மௌலி அம்பர குண்டலோலஷத். குணமயி மாதாஜி படிங்க பார்க்கலாம், டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். அற்புதமான கால்கள், தொடைகள், கரங்கள் மற்றும் முகங்கள் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கில் பெற்றிருப்பவரான தெய்வீக வடிவில் உள்ள புருஷரை பக்தர்கள் தங்களது பக்குவமடைந்த கண்களால் காண்கின்றனர். அவ்வுடலில் ஆயிரக்கணக்கான தலைகள், காதுகள், கண்கள் மற்றும் மூக்குகள் ஆகியவை உள்ளன. அவை ஆயிரக்கணக்கான கிரீடங்களாலும் பிரகாசிக்கும் குண்டலங்களாலும் மற்றும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல வந்து ஒரு பக்தன் ஆனவன் இதை எப்படி ஹவ் இஸ் விஷுவலைசிங். இப்போ விராட்ட ரூபம் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இயற்கை நீங்க வந்து ரோட்ல போய் நிக்கிறீங்க, எதுவும் பில்டிங்லாம் இல்லை, ஒரு கற்பனை நம்ம பேசுறோம். இப்போ ரோட்ல போய் நிக்கிறீங்க, ஒரு பெரிய வனத்துல போய் நிக்கிறீங்க, பெரிய மலை உங்க கண்ணு முன்னாடி தெரியுது, நிறைய செடி கொடிகள் தெரியுது, இதெல்லாம் பகவான் தான் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒரு சாதாரண மனிதர் புரிந்து கொள்வது எப்படி இருக்கும், ஒரு பக்தர்கள் புரிந்து கொள்வது எப்படி இருக்கும்? இந்த இடத்துல அந்த பக்தர்கள் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது, அந்த ஆன்மீக கண்களோடு அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த பகவான் எண்ணற்ற உறுப்புகள் அவருக்கு இருக்கிற மாதிரி, ஆயிரக்கணக்கான சகசர ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கால்கள், தொடைகள், முகங்கள், கண்கள் அப்படின்னு அவ்வளவு விஷயங்களையுமே அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பகவான் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சிங்கிள் பர்சன் ஒருத்தர் நிற்கும் போது அவருடைய 2 கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, வாய் எல்லாத்தையும் பாக்குறீங்க. அவர் அலங்காரமாக உங்க கண்ணு முன்னாடி எப்படி நிற்பாரோ அந்த மாதிரி இந்த விஸ்வ ரூபம், இந்த விராட்ட ரூபம். அதனாலதான் இந்த பகவத்கீதையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து விராட்ட ரூபத்தை காட்டுறாரு அவனுக்கு, அர்ஜுனனுக்கு. விஸ்வரூபம் காட்டும் போது பகவத்கீதா போஸ்டர்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே எல்லாமே பிரபஞ்சம் எல்லாமே அழிந்து 3 காலங்களையும் அவன் காண்கிறான். He is seeing the past, present, future.
பின்னாடி நடக்க போற விஷயங்கள் எப்படி கௌரவர்கள் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு உள்ள போறாங்க அவர் வாய்க்குள்ள, அது எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு ரூபம் அவன் கண்களில் தெரிகின்றன. கால ரூபம் அதோட சேர்த்து கால ரூபத்தையும் காட்டுறாரு. அந்த விஸ்வரூபம் முடிச்சப்போ கால ரூபத்தை காட்டுறாரு. அந்த மாதிரி இங்க பார்க்கும் பொழுது பகவான் அப்படிங்கிறவரு கம்ப்ளீட்டா அந்த ஃபார்ம் ஒரு திவ்யமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க கூறப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம தத்துவ ரீதியாக நம்ம இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம், இந்த விஸ்வரூபம் என்பது மகாவிஷ்ணுவை சார்ந்தது. இது வந்து காரணோதகசாய் விஷ்ணுவோ அல்லது ஷீரோதகசாய் விஷ்ணுவோ கிடையாது, கர்ப்போதகசாய் விஷ்ணுவோ கிடையாது. இந்த விஸ்வரூபம் என்பது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அப்படிங்கும்போது சாக்ஷாத் பகவான் இல்லையா? அபிஷியல் ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா இஸ் மகாவிஷ்ணு ஆர் நாராயணா, வாட் எவர் யூ கால் தட். அப்படிப்பட்ட பகவான் அவருடைய விராட்ட புருஷம் தான் இங்கு கம்ப்ளீட்டா அந்த புருஷ அவதாரத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த புருஷ அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பகவான் எப்படி வருகிறார். சோ பகவானுடைய விரிவங்கம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும் போது அது எப்படி அந்த விரிவங்கம் வருகிறது என்றால், முதலில் பகவான் கிருஷ்ணர், அதன் பிறகு பலராமர், அதன் பிறகு சதுர்வியூகம், அதன் பிறகு த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் மகாவிஷ்ணு. சோ மகாவிஷ்ணு அப்படின்னு பார்க்கும்போது அவரிடம் இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன, பிரம்மதேவன் தோன்றுகிறார், சிருஷ்டி தோன்றுகிறது. சகஸ்ரபாத, அவருக்குத்தான் ஆயிரக்கணக்கான கால்கள். பகவத்கீதாவே சொல்லுது இல்லையா? பகவத்கீதால அந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல வந்துட்டு சர்வதகா பாணி பாதாஷ்தம் தத் சர்வத்தோ அக்ஷி சிரோமுகம், அக்ஷி சிரோமுகம், எண்ணற்ற கைகள் எண்ணற்ற கால்கள். பார்க்கிற இடம் எல்லாமே பகவானுடைய கைகள் கால்கள் அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் பகவானுக்கு வந்து பௌதீக உடல்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பௌதீக உடல்கள், பௌதீக கைகள், பௌதீக கால்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருடைய ஆன்மீக உடல் என்பது எந்த விதமான ஒரு அளவுகோலுக்கும் உட்பட்டது கிடையாது, அளவுகோள்களுக்கு அப்பாற்பட்டது. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு உருவத்தை தான் இங்கு நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இது எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக உலகம் என்பது சுதந்திரமானது கிடையாது, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணம். பகவானினுடைய இயல்பான உருவம் என்பது எப்பொழுதுமே மாற்றம் அடையாதது. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா, அவருடைய உருவம் மாற்றம் அடையாதது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம் என்பது அவருடைய உண்மையான உருவம் கிடையாது இல்லையா? இது வந்து ஒன்லி an expanded spiritual vision, விரிவங்கப்படுத்தப்பட்ட ஆன்மீக உருவம். அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சோ ஆச்சாரியர்கள் எல்லாமே சொல்றது என்ன அப்படின்னா, பகவான் இந்த சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். he is doing it simultaneously. இங்க வந்து பகவான் ஒருத்தர் இருக்காரு, என்ன ஒரு உருவம் ஒண்ணு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அந்த உருவம் ஒரு செயலை செய்கிறது அப்படின்னா பேரலா செய்து கொண்டிருக்கிறார். அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல அவருடைய உண்மையான ஃபார்ம்ல, ஈஸ்வரா பரமாகிருஷ்ணா அந்த ஃபார்ம்ல அவர் இருக்கார், நின்றுகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பிரபஞ்சம் என்பது அவர் செய்யப்படும் போது இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா? அந்த மாதிரி 1000 கைகள் 1000 தலைகள் அந்த மாதிரி அவருடைய படைப்புகள் தோன்றி கொண்டிருக்கின்றன. இவர் இந்த சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவர், இந்த சிருஷ்டி உள்ள நுழைகிறார். இப்ப நம்ம வந்து ஒரு செயல் ஒண்ணு செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுல நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சேர்ல, திடீர்னு போய் ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா நீங்க தான் போய் அங்க பிடிக்கணும். இந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற ஆள் தான் போய் அங்க தண்ணியை பிடிக்கணும். ஆனா பகவானுக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் பாட்டுக்கு அங்க சேர்ல உட்காந்துக்கிட்டே இருப்பாரு, தண்ணி பிடிக்கிறது வேற ஒரு ஆள் ஒருத்தர் தண்ணி பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த தண்ணி பிடிக்கிற ஆளுக்கு ஒரு ஃபார்ம் மாறும், ஆனா உட்காந்துட்டு இருக்கிறவர் அதே ஃபார்ம்ல இருப்பாரு. அந்த மாதிரி அந்த ஈஸ்வர பரமா கிருஷ்ணா, அந்த பகவான், he is maintaining his form. அவருடைய அந்த அந்த உருவம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இது போன்ற ஒரு பிரபஞ்ச சிருஷ்டியில் அவர் அவருடைய விரிவங்கங்கள் மூலமாக, அச்சிந்திய சக்தி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி விரிவங்கங்கள் மூலமாக அந்த சிருஷ்டி என்பது செய்யப்படுகிறது. அதனால பகவான் அப்படிங்கிறவரு நம்ம வந்து புரிந்து கொள்வது, நம்மால கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அவருடைய ஆற்றல்கள் இருக்கின்றன. சோ இப்படிப்பட்ட பகவானிடம் ஒருவன் சரணாகதி அடைந்து அவருக்காக முழுமையாக நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. பகவானே சொல்றாரு இல்லையா, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியது. அவ்வளவு சீக்கிரத்துலலாம் வந்து
நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்மாவாக மாற முடியாது. பல பல பிறவிகள், பல ஜென்மங்கள் எடுத்த பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. சோ விராட்ட ரூபம் பகவானினுடைய உண்மையான உருவம் என்ன வித்தியாசம்? விராட ரூபம் வந்து டெம்பரரி பிரபு. வெரி குட். பகவானுடைய உண்மையான உருவம் வந்து எட்டர்னல். எட்டர்னல். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஒரு ரிஃபைன்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா சூக்ஷமம் இல்லையா? விராட்ட ரூபம் அப்படிங்கிறது சூக்ஷம உடல். இப்போ நம்ம கிட்ட கூட ஸ்தூலம் சூக்ஷமம்னு 2 உடல் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஸ்தூலத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஓ இவர் கை பெருசா இருக்கு, கால் பெருசா இருக்கு, கண்ணு சின்னதா இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஆனால் உங்களுடைய மனம், புத்திசாலித்தனம், அகங்காரத்தை யாராலையுமே சொல்ல முடியாது, உங்களாலேயே சொல்ல முடியாது. சோ அது போல இந்த விராட்ட ரூபமோ அல்லது விஸ்வரூபமோ அப்படின்னு பார்க்கும்போது அது பகவானினுடைய சூக்ஷம உடல். கரெக்ட். ஆனால் அவருடைய உண்மையான உருவம் விராட் அப்படின்னாலே என்னது? பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் பகவானினுடைய பௌதீக ஆற்றல். ஆக்சுவலா அது சொல்ல போனோம்னா பகவானுடைய ஒரு பௌதீக ஆற்றலில் அந்த பகவானினுடைய அந்த ரூபத்தை நாம் பார்க்கிறோம். அதுல அவருடைய கைகள், கால்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு வகையான கோள்கள், நிறைய மலைகள், ஆச்சாரியர்கள்லாம் எழுதுவாங்க அவருடைய எலும்புக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. நதிகள் எல்லாமே அவருடைய உடலில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களுக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் அவருடைய கண்களாக பார்க்கப்படுகிறது. எல்லா ஜீவராசிகள் எல்லாமே அவருடைய அந்த உடலினுடைய பல்வேறு அங்கங்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கற்பனையில் அந்த உலகை அந்த 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 உடலை நாம் பார்க்கிறோம். ஆனால் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகவானுக்கென்று ஒரு ரூபம் இருக்கின்றது. சோ இந்த விராட்ட ரூபத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு அந்த பக்தர்களுக்கென்று ஒரு திவ்யமான ஞானம் தரப்பட வேண்டும். எப்படி வந்து அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்டதோ அது போன்ற ஒரு விஷயத்தில் மூலமாகத்தான் நாம் அந்த பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சீக்கிரமாக வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பகவானுடைய ரூபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பகவானுடைய உருவம் எப்படிப்பட்ட உருவம்? அவருடைய உண்மையான உருவம் என்னது? உண்மையான உருவம் சச்சிதானந்தமானது. சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அவருடைய இயல்பு, அவருடைய குணங்கள். பட் உருவம் அப்படின்னு பார்க்கும்போது ஷாமசுந்தரா, அதுதான் பகவானுடைய உண்மையான ஒரு ரூபம் இல்லையா? அத வந்து அந்த அளவுக்கு எளிமையாக நம்மால் பார்க்க முடியாது. அந்த பர்டிகுலர் சாப்டர், ஐ திங்க் இட் இஸ் 11th சாப்டர் நினைக்கிறேன். அதுல அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படும் போது பல்வேறு வகையான ரூபங்களை அவன் காண்பிக்கும் பொழுது பகவானே சொல்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு உன்னால உன் மனசுல வந்து உன்னால வச்சுக்க முடியாது, அதனால நீ என்னை ஷாமசுந்தர ரூபத்தில் நீ என்னை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பகவானினுடைய ஒரு உண்மையான ஒரு உருவம். ஷாமசுந்தர ரூபம், 2 கைகள், 2 கால்கள், கையில் புல்லாங்குழல், திரிபங்கா ஃபார்ம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்குறது. இது ஒரு சின்ன ஒரு ஓமை மூலம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா விராட்ட ரூபம் அப்படிங்கிறது பகவானினுடைய ராஜ்யம், ஒரு அரசனினுடைய ராஜ்யம், அந்த அரசனினுடைய அரண்மனை. அப்படி பிரம்மாண்டமான ஒரு அரசு அந்த அரசு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அவருடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ இல்லையா, அவருடைய ஆற்றல் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அதுதான் விராட்ட ரூபம். அப்படிப்பட்ட அரசன் உங்க முன்னாடி வந்துட்டு நிக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஃபுல்லா பிரபஞ்சமே அவரு தான் விராட்ட ரூபம் அப்படின்னு தான் ஆரம்ப கால பக்தர்களுக்கு நம்ம சொல்றோம். இப்ப இந்த அர்ஜுனனுடைய கேஸ் அப்படித்தான் இல்லையா? அந்த பகவத்கீதையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விராட்ட ரூபம் தான் அவருக்கு வந்து புரிய வைக்கப்படுகிறது. அதன் பிறகு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். அந்த அரசன் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல, உங்ககிட்ட பேசல, ஒன்னும் செய்யல, உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்படி பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருக்கும் போது அவரு காட்டுறாரு, ஃபுல்லா என்னுடைய அரசாங்கம் தான் அப்படிங்கும்போது அப்போ அந்த உருவம் நமக்கு வந்து எப்படி தெரிகிறது என்றால் விஸ்வரூபமாக தெரிகிறது. அதே அரசன் உங்களை வந்து கூப்பிடுறாரு, வீட்டுக்கு கூப்பிடுறாரு, அவங்களுடைய அரண்மனைக்கு கூப்பிடுறாரு, சேர் போட்டு உங்களை ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாரு, அவர் உங்க எதிர்க்க உட்காந்துக்கிறாரு, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் தின்பண்டங்கள் தராரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட பேசுறாரு, ரொம்ப அஃபெக்ஷனேட்டா பேசுறாரு. அப்படிங்கும்போது அந்த பர்சனல் ஃபார்ம் தட் இஸ் கிருஷ்ணாஸ் ஃபார்ம். இப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவதாரங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஷ்ணுஸை பத்தி எல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? இந்த விஷ்ணுஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த 3rd ஃபார்ம், அந்த ஒரு
ஒரு பிரேமையோடு ஒரு அன்போடு உங்களிடம் அணுகுவது அப்படின்னா பகவானினுடைய உண்மையான ரூபத்தினால் மட்டும்தான் அதை உங்களால் அனுபவிக்க முடியும். So that is a small difference. விராட்ட ரூபம் என்றால் பகவான் கிருஷ்ணருக்கு எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா. விராட்ட ரூபத்துல விஸ்வரூபம் அப்படிங்கும்போது அனைத்துமே பகவான் கிருஷ்ணரின் உள் அடங்கி இருக்கிறது. விஸ்வரூபம். ஷாமசுந்தரா அப்படிங்கும்போது அந்த பகவான் அனைத்திற்கும் ஆதாரம். புரியுதா உங்களுக்கு? இந்த புரிதல் நம்ம எப்படி பார்க்கிறோம்? விராட்ட ரூபம் என்றால் அனைத்துமே பகவான் கிருஷ்ணருக்கு உரிமையானது. விஸ்வரூபம் என்றால் அனைத்துமே பகவான் கிருஷ்ணரிடம் உள்ளடங்கி இருக்கிறது. ஷாமசுந்தரா என்றால் அனைத்துமே பகவான் கிருஷ்ணரினுடைய ஆதாரம். ஸோ இந்த மாதிரி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி பக்தர்கள் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் இயல்பாக அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். பட் நியோஃபைட்ஸ், புதுசாக வர்றவங்க அப்படிங்கிறது விராட்ட ரூபத்துல இருந்து தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அடுத்த ஸ்லோகம் பல்வேறு வகையான அவதாரங்களை பற்றி ஆரம்பிக்க போகுது. அவருடைய முதல் அவதாரம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். பிரபு, இது இந்த பிரபஞ்சம் விராட் ரூபம் தற்காலிகமானது அப்படிங்கறதுனாலதான் அது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லணும், புரிஞ்சுக்கணும். புரியல, உங்க கொஸ்டின் புரியல. அதாவது விராட்ட ரூபம் உண்மை அல்லங்கிறீங்களா நீங்க? அதான் பிரபு, உண்மை இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அது தற்காலிகமானது அப்படிங்கறதுனால அப்படி புரிஞ்சுக்கணுமான்னு கேட்கும். இல்ல, விராட்ட ரூபம் உண்மை இல்லைன்னு சொல்லவே கூடாது. விராட்ட ரூபம் இஸ் ஆல்சோ உண்மை. எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிரபஞ்சம் அழியக்கூடியது. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம இருந்துட்டு ஒரு 70 வயசுல நம்ம செத்து போயிடுறோம். அப்ப அதனால நம்ம உண்மை இல்லைன்னு ஆயிட முடியுமா? இருந்த வரைக்கும் நம்ம உண்மைதான் இல்லையா? சோ அந்த மாதிரி விராட்ட ரூபம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த விராட்ட ரூபத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பகவான் அழிகிறார்னு அர்த்தம் கிடையாது. பிரபஞ்சம் அழிகிறது. அத பகவான் அவருதான் காரணகர்த்தாவாக இருக்கிறதால அதுல நம்ம பகவானை காண வேண்டும். அந்த பிரபஞ்சத்திலையும் நம்ம பகவானை காண வேண்டும். ஹை பிலாசபி. புதுசா வர்றவங்க எல்லாம் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. பக்தி இல்லாதவங்க எல்லாம் இதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விராட்ட ரூபம் இஸ் ஆல்சோ த சுப்ரீம் லார்ட், பட் இட் இஸ் டெம்பரரி, பட் இட் இஸ் ஜென்யூன். தற்காலிகமானது, ஆனால் அதுதான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்த பிரளயம் முடிஞ்சிடுச்சு, பிரளயம் ஆரம்பிச்சாச்சு, பிரளயத்துல உலகம் அழியுது. திரும்ப பகவான் சிருஷ்டி பண்ணும்போது he will do the same பிரபஞ்சம் again, same விராட்ட ரூபம் will come. சேம் இப்போ டே அண்ட் நைட் மாதிரி தான் பிரபு. இப்போ டேல ஆமா, அந்த விராட்ட ரூபம் அப்படிங்கிறது, ஆமா, அந்த விராட்ட ரூபம் அப்படிங்கிறது நம்மை பொறுத்தவரை அது உண்மை. ஆனால் அந்த உருவம் தற்காலிகமானது. நான் அதுக்குதான் உங்களுக்கு கடைசியா 3 எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது அந்த பகவான் கிருஷ்ணரிடமிருந்து தோன்றக்கூடியது ஆதாரம். தட் இஸ் கால்ட் தி ஷாமசுந்தர ஃபார்ம். அவர் தான் ஆதாரம். விராட்ட ரூபம் அப்படிங்கும்போது எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்கு, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா, பட் இட் இஸ் டெஸ்ட்ராய்டு. பிரளயத்துல அழிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால அவருக்கு உடைமையானது இல்லை அப்படின்னு நம்மளால பொருள் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் ஃபார் ஹிம் ஒன்லி. ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது விராட்ட ரூப் இஸ் ஆல்சோ உண்மை. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அழியக்கூடியது, அவ்வளவுதான். பட் அவரு ரூபம் அழியாது, அவருடைய சிருஷ்டி தான் அழியுது. அவருடைய ரூபம் அழிஞ்சிருதுன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அவரால் படைக்கப்பட்ட பிரளயம், அவரால் படைக்கப்பட்ட பிரபஞ்சம் அழிகிறது. நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ சூரியன் எப்படி மறைஞ்சு போயிடுறாரு, அப்ப சூரியன் இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல? ஆமா, கரெக்ட், வெரி குட், அதேதான். ஓகே மாதாஜி, இல்ல டவுட் இருக்கா? உங்க மூஞ்சி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லையே? இல்ல, அதான் தற்காலிகமானது அப்படிங்கறதுனால அப்படி சொல்லிருக்காங்க. தற்காலிகமானது நீங்க சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட். அழியக்கூடிய தன்மை இருப்பதால தற்காலிகமானது. அதனால அந்த விராட்ட ரூபம் பொய்யாகாது. ஓகே மாதாஜி. ஓகே, ஸ்லோகா 5ல இருந்து நம்ம ஒவ்வொரு அவதாரங்களை பத்தி பேச போறாரு. ஸ்லோகா நம்பர் 5. ஏதான் நானாவதாராணாம் நிதானம் பீஜம் அவ்யயம் யஸ்ய அம்சாம்சேன சிஜயந்தி தேவ திரியான் நாரதாயஹ. படிங்கோ தாரக் ராதா மாதாஜி, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்கோ.
एतन्नाना अवताराणां नितानां बीजम् अव्ययम् यस्यां सांसेन हृज्यन्ते தேவ திரியன் நராதயः. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தில் உள்ள பல வகையான அவதாரங்களுக்கு மூலமாகவும் அழிவற்ற வித்தாகவும் இருப்பது இந்த வடிவமே ஆகும். புருஷ அவதாரத்தின் இரண்டாவது வடிவம். இந்த வடிவத்தின் அணுக்களிலும் பகுதிகளிலும் இருந்தே தேவர்களும் மனிதர்களும் பல்வேறு ஜீவராசிகளும் படைக்கப்பட்டனர். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு இல்லையா, பிரம்மதேவனை பத்தி பார்த்தாச்சு. இதுல இருந்து ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் இங்க தராரு. பொதுவான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த அழிக்க முடியாத தன்மையுடைய அவதாரங்கள். நீங்க மாதாஜி போன கேள்வி கேட்டாங்க இல்லையா, இது வந்து பொய்யா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்கு பதில் பாருங்க, இங்க வருது பாருங்க. அழிக்க முடியாத அவதாரங்கள். அழிக்க முடியாதது அப்படின்னா டெம்பரரிலி இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் நாட் அவைலபிள் தேர், அவ்வளவுதானே தவிர அதை அழிக்க முடியாது, மீண்டும் அது வருகிறது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிரம்மதேவன், அந்த பகவானுக்கு அழிவற்ற அந்த பகவானிடமிருந்து தோன்றக்கூடிய அந்த அவதாரங்கள், அந்த விரிவங்கங்கள் பார்க்கும்போது பிரம்மதேவனிடமிருந்து யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. இதுல இருந்து யாரெல்லாம் வரப்போறாங்க, அவர் நிறைய பேர்லாம் கொடுக்குறாரு. தேவர்கள் வரப்போறாங்க, மரிச்சி போன்ற சாதுக்கள் வரப்போறாங்க, தேவர்கள், மற்ற உயிரினங்கள், விலங்குகள், ஜீவராசிகள், இது எல்லாமே கம்ப்ளீட்டா வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்படின்னா பகவான் இந்த மகத்தத்துவம் அப்படின்னு பண்ணும்போது 16 மூலக்கூறுகளை பற்றி பேசினோம். அதை பத்தி நம்ம பின்னாடி டீப்பா படிப்போம். 16, 24, கபில தேவர் வந்து 24 அப்படிங்கிறாரு. வேற ஒரு சிலர் வந்து ஆச்சாரியர்கள் 27 அப்படிம்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு அந்த சாப்டர் வரும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. இப்ப இந்த இடத்துல வந்து 16 மூலக்கூறுகள். அந்த 16 மூலக்கூறுகளுக்குமே பகவான் அது என்ன பண்றாரு அப்படின்னா பர்சானிஃபைடுன்னு சொல்றாங்க இல்லையா. ஆங்கர் பர்சானிஃபைடு ருத்ரா, கோபத்திற்கு ஒரு அதிபர் அப்படின்னு பார்க்கும்போது ருத்ரன் அப்படிங்கிறாங்க. டெத் பர்சானிஃபைடு அப்படிங்கும்போது மரணத்திற்கு யமராஜா அப்படின்னு ஒரு உருவகம் தராங்க இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 16 மூலக்கூறுகளுக்குமே அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ஆதாரமாக வைத்து, பீஜம், தட் இஸ் த சீடு, விதையாக வைத்து அதுல இருந்து என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வகையான சிருஷ்டிகள் தோன்றுகின்றன, ஜீவராசிகள் தோன்றுகின்றன. அந்த 16க்கும் ஒவ்வொரு லைன் ஆஃப் கிரியேஷன். இப்ப குணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சத்துவ குணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சத்துவ குணத்துல யார் வரப்போறா. அதே போல ரஜோகுணம் அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்களாகத்தான் இருக்கலாம், அந்த மனிதர்களுக்குள்ளேயே வேறு வேறு விதமான குணங்களோடு. அப்புறமா விலங்குகள் வரும்பொழுது அது எந்த குணத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த 16 பீஜங்களுக்கும், தட் இஸ் த ஆதாரம், எல்லாமே இப்ப வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கூறப்பட்ட கருத்து. இது எல்லாமே என்னது அப்படின்னா பகவானினுடைய ஆற்றல்கள்ல விபூதி ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. விபூதி ஆற்றல் அப்படின்னா அவருடைய ஒரு ஆற்றலின் ஒரு சிறப்பான பகுதி வெளிப்படுத்தப்பட போகிறது. விபூதி, அம்சா, ஏகஹா, அதெல்லாமே பின்னாடி நான் தனித்தனியா உங்களுக்கு சொல்றேன். இந்த அவதாரங்கள் ஐ திங்க் 23வது ஸ்லோகமோ 24வது ஸ்லோகத்துல அது எல்லாமே வரும். அப்போ வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஒவ்வொரு அம்சங்களுக்கும் என்னென்ன பெயர் வரப்போகுது, அம்சம் என்றால் என்ன, புருஷா அப்படின்னா என்ன அர்த்தம், வேற என்னது விபூதினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு புரிதல். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு விபூதி அப்படின்னு பார்க்கும்போது அது போன்ற சிறப்பான வெளிப்பாடை அது குறிக்கிறது. பகவான் இந்த சிருஷ்டி பண்றாரு அப்படிங்கும்போது சிறப்பான வெளிப்பாடுகள், சத்துவகுணத்துல 1, ரஜோகுணத்துல 1, மேபி ரஜோகுணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தன்மைகள், அதே போல தமோ குணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தன்மைகள்ல என்னென்னலாம் வருது, பறவைகள் வரலாம், பாம்புகள் வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்துக்கும் ஏற்றார் போல அதுதான் பின்னாடி வரப்போற அந்த கிட்டத்தட்ட ஒரு 21 ஸ்லோகங்கள்ல நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பிரபுபாதர் இந்த பர்போட்ல எழுதும்போது அவர் பல்வேறு வகையான அவதாரங்களை பற்றி எழுதுகிறார். புருஷ அவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம், குண அவதாரம், சத்யாவேஷா, யுக அவதாரா. சோ இது வந்து ஒரு அடிப்படையான புரிதல். இந்த ஒரு ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு எப்படி ஆரம்பத்துல இருந்து தேவர்கள்ல ஆரம்பிச்சு மனிதர்களுக்கு வந்து அதன் பிறகு பல்வேறு வகையான விலங்குகள் அப்படின்னு பார்த்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே சூத கோஸ்வாமி அவர்கள் இப்ப விளக்க போறார். ஏன்னா இது வந்து யாருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அங்க சவுனக ரிஷிகளுக்கும் சூத கோஸ்வாமிக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு உரையாடல்.
அவர் ஆரம்பிக்கும் போது அந்த குட்னஸ்ல இருந்து அப்படி ஆரம்பிக்கிறார், டாப்ல இருந்து ஆரம்பிக்கிறார். தேவர்கள்ல ஆரம்பிச்சு மனிதர்கள்ல வந்து, மனிதர்களுக்கு அப்புறமா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அறிவு படைத்தவ, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்கள் விளக்கப்பட போகின்றன. ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்லோகம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 பேராகிராஃப்ஸ் படிங்கோ. சுந்தரி மாதாஜி புக் இருக்கீங்களா? ரைட்டு. முதல் 3 பேராகிராஃப் படிங்க மாதாஜி. சில புரோசால் பொருளுரை. புருஷர் மகத்தத்துவத்தில் எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைத்த பின் கர்ப்போசாய் விஷ்ணு எனப்படும் 2வது புருஷராக அவை ஒவ்வொன்றினுள்ளும் பிரவேசித்தார். பிரபஞ்சத்தினுள் நித்திரை கொள்வதற்கு ஓரிடம் இல்லாமல் இருளும் வெளியும் மட்டுமே இருப்பதை கண்டார். இதனால் பாதி பிரபஞ்சத்தை தமது சொந்த வியர்வை நீரினால் நிரப்பி அதே நீரின் மீது பள்ளி கொண்டார். இந்நீர் கர்ப்போதகம் எனப்படுகிறது. பிறகு அவரது நாவிலிருந்து முளைத்த தாமரை தண்டின் மீது ஒரு தாமரை பூ மலர்ந்தது. அந்த தாமரை இதழ்களின் மேல் பிரபஞ்சத்தை நிர்மாணிப்போரான பிரம்மா பிறந்தார். மேலும் விஷ்ணுவின் வடிவத்தில் பகவானே பிரபஞ்சத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றார். பிரம்மா இயற்கையின் ரஜோகுணத்திலிருந்து அல்லது தீவிர குணத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டார். விஷ்ணு சத்துவகுணம் அல்லது நற்குணத்திற்கு எஜமானரானார். விஷ்ணு எல்லா குணங்களுக்கும் மேற்பட்டவர் என்பதால் அவர் எப்போதும் பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டுள்ளார். இது முன்பே விளக்கப்பட்டுவிட்டது. பிரம்மாவிலிருந்து ருத்திரன் சிவன் தோன்றினார். இவர் அறியாமை குணம் அல்லது தமோ குணத்திற்கு பொறுப்பாளர். இவர் பகவானின் விருப்பப்படி சிருஷ்டி முழுவதையும் அழிக்கின்றார். ஆகவே பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருமே கர்ப்போசாய் விஷ்ணுவின் அவதாரங்கள் ஆவார். பிரம்மாவிலிருந்து தக்ஷன், மரிசி, மனு ஆகியோரை போன்ற மற்றும் பல தேவர்கள் தோன்றினர். இவர்கள் பிரபஞ்சத்தினுள் ஜீவராசிகளை உற்பத்தி செய்வதற்காக தோன்றியவர்கள் ஆவர். இந்த கர்ப்போசாய் விஷ்ணு கர்ப்ப ஸ்துதி எனப்படும் வேத மந்திரங்களில் புகழப்படுகிறார். பகவான் ஆயிரக்கணக்கான தலைகள் முதலானவற்றை கொண்டிருக்கிறார் என்ற விவரணையுடன் கர்ப்பஸ்துதி ஆரம்பமாகிறது. கர்ப்போசாய் விஷ்ணுவே பிரபஞ்சத்திற்கு இறைவன் ஆவார். பிரபஞ்சத்தினுள் அவர் சயனித்து இருப்பது போல் காணப்பட்டாலும் அவர் எப்போதுமே தெய்வீகமாக இருக்கின்றார். இதுவும் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. கர்ப்போசாய் விஷ்ணுவின் அம்சமான பரமாத்மா சீரோசாய் விஷ்ணு அல்லது பிரபஞ்சத்தின் காக்கும் கடவுள் எனப்படுகிறார். இவ்வாறுதான் மூலபுருஷரின் 3 அம்சங்கள் அறியப்படுகின்றன. மேலும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அவதாரங்களும் இந்த சீரோசாய் விஷ்ணுவிலிருந்து தோன்றியவர்கள் ஆவர். வெவ்வேறு யுகங்களில் எண்ணிலடங்காத பல்வேறு அவதாரங்கள் தோன்றுகின்றன. அவர்கள் மச்சம், கூர்ம, வராக, ராம, நரசிங்க, வாமன மற்றும் பல அவதாரங்கள் மிகவும் முக்கியமானவர்கள் ஆவர். இவர்கள் லீலா அவதாரங்கள் என அழைக்கப்படுகின்றனர். பிறகு குண அவதாரங்களான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன், ருத்திரன் ஆகியோர் உள்ளனர். வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களுக்கு இவர்கள் பொறுப்பு வகிக்கின்றனர். பகவான் விஷ்ணு பரமபுருஷ பகவானுக்கு சமமானவர் ஆவார். சிவபெருமான் பரமபுருஷ பகவானுக்கும் ஜீவன்களுக்கும் இடைப்பட்ட நடுநிலையில் இருக்கின்றார். பிரம்மா எப்போதுமே ஒரு ஜீவ தத்துவமாக இருக்கின்றார். மிகவும் புண்ணியம் வாய்ந்த ஜீவராசிக்கு அல்லது பகவானின் மிக சிறந்த பக்தருக்கு படைப்புக்கு தேவையான பகவானின் சக்தி அளிக்கப்பட்டு உள்ளது. அவர் பிரம்மா என்று அழைக்கப்படுகின்றார். அவரது சக்தி மிகவும் மதிப்புள்ள கற்களிலும் மணிகளிலும் பிரதிபலிக்கும் சூரியனின் சக்தியை போன்றதாகும். பிரம்மாவின் பதவியை ஏற்பதற்கு அத்தகைய ஜீவராசி கிடைக்காத பொழுது பகவான் தாமாகவே பிரம்மாவாக மாறி அந்த பதவியின் பொறுப்பை அவர் ஏற்கின்றார். சிவபெருமான் சோ பேசிக்கலி இந்த பொருளுரை வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி. இந்த நெக்ஸ்ட் வரப்போற 20 ஸ்லோகங்கள் பல்வேறு 22 அவதாரங்களை பத்தி அவர் பேச போறாரு. அதுக்கான ஒரு ட்ரைலர் தான் பிரபுபாதர் இங்க இந்த பர்போர்ட்ல எழுதியிருக்காரு. எப்படி வந்து விஷ்ணு புருஷ அவதாரங்களை பத்தி எழுதியிருக்காரு, அதுக்கப்புறமா குண அவதாரங்கள் பிரம்மா, சிவா, விஷ்ணு, அதன் பிறகு அந்த ஜீவ தத்துவத்தில் மிக உயர்ந்தவர் யார் அப்படின்னு, அப்புறமா மன்வந்தர் அவதாரம். அந்த மன்வந்தர் அவதாரத்தை பத்தி எழுதும்போது பிரம்மாவினுடைய ஒரு தினம் அப்படிங்கிறது
பிரம்மாவுடைய ஒரு தினத்துக்கு எப்படி இங்க கணக்கிடுவீர்கள்? பிரம்மாவுடைய ஒரு தினம் எத்தனை நாட்கள்? 14 மனுக்கள். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 71 சதுரயுகம். ஒரு சதுரயுகம்ன்றது 4 திவ்ய யுகம். ஒரு திவ்ய யுகம்னு சொல்றது அந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், அந்த 4 யுகமும் சேர்ந்தது. இந்த மாதிரி கணக்கு பண்ணணும். பிரம்மாவுடைய பகல் நேரம் 1000 சதுர்யுகங்கள், இரவு நேரம் 1000 சதுர்யுகங்கள் பிரபு. 1000 சதுர்யுகம். சோ அதான். சோ அந்த 1000 சதுர்யுகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பாக்குற அந்த சதுர்யுகங்கள் இன்டு 1000 டைம்ஸ் 1 day of பிரம்மா. அதே மாதிரி 1 night of பிரம்மா. He lives for such 100 years. அதுல பிரபு சொன்ன மாதிரி 14 மன்வந்திரங்கள் ஒவ்வொரு தினங்கள்ல ஏற்படுகிறது, அந்த ஒரு கணக்கு. ஸோ அதைத்தான் அவர் வந்துட்டு இங்க பிரபுபாதர் எழுதும்போது அந்த மன்வந்திர அவதாரங்கள் பத்தி அதெல்லாமே பின்னாடி வரும். பட் நம்மளால அத்தனை மன்வந்திர அவதாரங்கள் இங்க ஜெனரலைஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மன்வந்தராஸ் 14 மன்வந்தராஸ் அவங்க பாதி பேர் இன்னும் வரல. இப்பதான் 7வது மன்வந்தரா போயிட்டு இருக்கு. இன்னும் பாதி அவருடைய ஆயுட்காலம் முடியும் போது வரப்போறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா ஒன்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மன்வந்தரம், ஒவ்வொரு யுக அவதாரம், தச அவதாரம் நீங்க சொல்றீங்கன்னா கூட, லீலா அவதாரம் சொல்றீங்கன்னா கூட, எல்லாமே ஒரு சில நேரங்கள்ல ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்தந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லீலா அவதாரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த லீலை புரிந்த ஒரு அவதாரத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் அந்த லீலா அவதாரம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் யுகத்துல வந்திருக்கும். அதனால அதை யுக அவதாரம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் மன்வந்தரால தோன்றி இருக்கும், அதனால அது மன்வந்தர அவதாரம் அப்படின்னு. ஸோ ஒரே அவதாரம் பாத்தீங்கன்னா 3 லிஸ்ட்லயுமே வர்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் தனித்தனி அவதாரம் அப்படி கணக்கு கிடையாது. அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுவாங்க. எதுக்கு பண்றாங்க அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் தன்மைகள் வேற 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 மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்கள் லீலா அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிருஷ்ண அவதாரத்தோடையோ இல்லைன்னா ஒரு ராமச்சந்திர பகவானோட அவதாரத்தோடையோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு லீலைகள் அங்க இல்லாம இருக்கும். ஒன்லி ஹி மைட் ஹவ் டேக்கன் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு காரணத்திற்காக அவர் எடுப்பவராக இருப்பார். அது ஒரு பர்டிகுலர் யுகம் தோன்றுவதற்கு அவசியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மத்ஸ்ய அவதாரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அந்த யுகம் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். ஸோ அதனால அது ப்ராமினெண்டா யுக அவதாரத்துல அதை பத்தி பேசுவாங்க. லீலா அவதாரத்துல அவ்வளவு பெரிய சிறப்பாக அதை பத்தி பேச மாட்டாங்க, அது லீலாவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி பல்வேறு வகையான அவதாரங்களை பத்தி தான் அவர் இந்த பொருளுரையில எழுதியிருக்காரு. டீடைல்டு பொருளுரை ட்ரைலர் பின்னாடி வரப்போறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாமே சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கான ஒரு புரிதல். இப்ப இதுல இருந்து நம்ம கிட்டத்தட்ட எந்தெந்த அவதாரங்கள் எப்படி தோன்ற போகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ 4 குமாரர்களுடைய அவதாரம், ஃபர்ஸ்ட் அவதாரம், அதை பத்தி பேச போறாரு. சயேவ பிரதமம் தேவஹ கௌமாரம் சர்க்கம் ஆஸ்ரிதஹ சாரா துஷ்சரம் பிரம்ம பிரம்மச்சரியம் அகந்திதம். ஸ்லோகா நம்பர் 6. அம்பிகா மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சயேவ பிரதமம் தேவ கௌமாரம் சர்க்கமாஸ்ரிதத ததார துஷ்டரம் பிரம்மா பிரம்மச்சரியம் அகண்டிதம். முதலாக படைப்பின் துவக்கத்தில் பிரம்மாவின் திருமணமாகாத 4 புத்திரர்கள் குமாரர்கள் இருந்தனர். இவர்கள் பரபிரம்மத்தை உணரும் பொருட்டு பிரம்மச்சாரிய விரதத்தை ஏற்றிருந்ததனால் கடுந்தவங்களை மேற்கொண்டனர். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது இப்பதான் அந்த சௌனக ரிஷிகள் கேட்ட கேள்விகள் லீலா அவதாரத்தை பற்றி அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்கறாங்க இல்லையா? அவதாரங்கள் லீலா அவதாரம், புருஷ அவதாரம், லீலா அவதாரம், அதற்கான ஒரு பதில் இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 22 அவதாரங்களை பற்றி, பகவானுடைய தோற்றங்களை பற்றி இங்கு சூத்த கோஸ்வாமி அவர்கள் விளக்கப் போகிறார்கள். பிரதமம் தேவக கௌமாரம். கௌமாரம் அப்படின்னா என்னது? கௌமாரம் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த காலத்துல சொல்றோம் இல்லையா, பேச்சுலர் அப்படின்னா அன்மேரிடு பர்சன் அப்படின்னு. அந்த மாதிரி கௌமாரம் அப்படின்னா திருமணம் ஆகாத குமாரர்கள். அதுதான் பிரதமம் முதல் அவதாரமாக இந்த சிருஷ்டியில் பகவானினால் he has created சர்க்கம், he has created.
சோ இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் திருமணமாகாத பிரம்மாவினுடைய மகன்களாக குமாரர்கள் அப்படின்னா 4 குமாரர்கள், அவங்களுக்கு 4 பேர் தனித்தனி பேர். இந்த இடத்துல வந்து பொதுவாக குமாரர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் தெரிகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பிரம்மச்சரியத்தை அதிதீவிரமாக கடைபிடிப்பவர்களாக, பகவானினுடைய மெய்ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமான தவப்பயிற்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இப்ப நம்ம இதுல வந்து தெரிந்து கொள்ள போகக்கூடிய ஒரு விஷயம், பிரம்மதேவன் சிருஷ்டி செய்யறாரு அப்படிங்கறது நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா? பகவானுக்கு வந்து பிரம்மதேவனுக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கடமையை கொடுத்திருந்தார். பிரம்மதேவன் ஏன் முதலில் 4 குமாரர்களை சிருஷ்டி செய்தார்? ஏன் நாரத முனியை அவர் ஏன் முதலில் செய்யவில்லை? 4 குமாரர்களை செய்ததற்கான காரணம் என்ன? ஏதாவது தெரியுமா? ஏதாச்சும் திங்க் பண்ண முடியுமா உங்களால? பிரபு, இவங்க 4 பேரும் ஞானத்தின் ஸ்வரூபம் தர அப்படிதானே பிரபு? ஞானத்தின் டீட்டெயில்ல சொல்லுங்க பார்க்கலாம். சனத்குமார்கள் 4 பேரும் ஞானத்தின் ஸ்வரூபமாக ஏதோ புக்ல படிச்சதான் ஞாபகம் பிரபு. சோ இந்த 4 குமாரர்களுக்கு என்ன தன்மைகள்? ஓ, செப்பரேட் கேக்குறீங்களா பிரபு? ஆமா, நீங்க சொன்னீங்க ஞானத்தின் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஞானத்தின் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 குமாரர்களுக்கும் ஒரு குணத்தை அவர் வைத்திருந்தார். அந்த குணத்தை தான் நம்ம பண்ண போற இந்த சிருஷ்டியில அவர்கள் அதை போதிக்க வேண்டும், அனைவருக்கும் போதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரம்மதேவனுடைய ஆசை. காரணம் என்ன பண்ண போறாரு? பிரம்மதேவன் இந்த சிருஷ்டியில பண்ணும்போது கிட்டத்தட்ட he is going to create the progeny, right? மக்கள் தொகையை பெருக்க வேண்டும். அந்த பிரபஞ்சத்துல நிறைய மக்களை உண்டாக்கி இனப்பெருக்கம் அவங்களை செய்ய வச்சு, இப்ப வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ், பெரிய வீடு கட்டிட்டீங்க. நீங்க வீட்டுல யார் குடியிருக்க ஆட்களை நீங்க பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஆட்களை வைக்க வேண்டும். இப்போ அந்த மாதிரி அந்த ஆட்களை உற்பத்தி செய்வதற்காக அவர் படைக்க துவங்கும்போது அந்த வர்றவங்க எப்படி குவாலிஃபைடா இருக்கணும்? வீட்டுல வந்து ஒரு டெனன்ட் நீங்க வைக்கிறீங்க, இஸ்கான் டிவோட்டி வீடு கட்டியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க போடுற கண்டிஷன் என்னது? நான் வெஜிடேரியன் வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு அதானே. அந்த மாதிரி பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணும்போது பிரம்மதேவன் என்ன பண்றாரு? எந்தெந்த கொள்கைகள், எந்தெந்த நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த 4 முக்கியமான பிரின்சிபிள்ஸ். இதுதான் ஆச்சாரியர்களுடைய ஒரு கருத்து. அந்த 4 முக்கியமான கொள்கைகளை கடைபிடிப்பதற்காக 4 குமாரர்கள். அப்படிங்கும்போது யார் யாரு எதுக்கு படிங்க பார்க்கலாம். மத்தாஜி, குணமய மத்தாஜி படிங்க. தெரியுதா உங்களுக்கு? கலர் காம்பினேஷன் கரெக்டா இருக்கா? குணமய மத்தாஜி அன்மியூட் பண்ணி படிங்க. சாரி பிரபு அப்படியே படிச்சுட்டு. சனத்குமாரர்கள் தோன்றிய காரணம் சாங்கியம் பௌதிக நிலைகளை ஆய்ந்து அறியும் அனுபவசார் தத்துவம். யோகம் பௌதிக பிணைப்புகளில் இருந்து தூய ஆத்மாவை விடுவிப்பதற்கான ஆன்மீக பயிற்சி. வைராக்கியம் மிக உயர்ந்த ஆன்மீக புரிதல் அடைவதற்காக வாழ்வின் பௌதிக இன்பத்திலிருந்து முழுமையாக பற்றின்மையை மேற்கொள்ளுதல். தபஸ் ஆன்மீக முழுமையை அடைவதற்காக தாமாகவே மேற்கொள்ளப்படும் பல்வேறு வகையான கடுமையான விரதங்கள் அல்லது தவங்கள். இந்த 4 பேருக்கு இந்த 4 கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த 4 பேரும் அவர் செய்யும் போது இந்த மாதிரி விஷயங்கள். சாங்கிய தத்துவம், சாங்கிய அப்படின்னா என்னது? அந்த பகுப்பு ஆராய்வு இல்லையா? நம்ம அந்த பக்தி செய்வதற்கு. சோ அந்த அனுபவ தத்துவம் உடையவர் ஒருத்தர். அவர் வந்து நாளைக்கு ப்ரீச்சிங் பண்ண போனார்னா அவர் அதை பத்தி தான் பேசணும். ஏன்னா மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைட்லைன்ஸுக்குள்ள அவங்களை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு இல்லையா? அந்த ரூல் புக்ஸை ஃபாலோ பண்றதுக்கு பாலிசி ப்ரொசீஜர்ஸ். புதுசா வந்து யாராச்சும் ஒரு கம்பெனில சேரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இண்டக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னு அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை பத்தி பேசுவாங்க. அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய போறாரோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படித்தான் பண்ணி வேலை செய்யணும், இதெல்லாம் தான் நீ செய்யணும், அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு குவாலிஃபைடா மாத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த 4 பேரும் சாங்கியம் பிளஸ் யோகம் அப்படிங்கும்போது அந்த டு கெட் கனெக்டட் இல்ல, அந்த யோகா அப்படிங்கும்போது அந்த ஜீவராசிகள் எப்படி அந்த பரம்பொருளோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக அவர்கள் முக்தி அடைவதற்கான அந்த நாலேஜ் அவங்க எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த யோகம் பற்றி. வைராகியம்
வைராகியம் அப்படிங்கும்போது என்னது? பற்றற்ற நிலை. பௌதீக உலகமாக மாறப்போகுதுன்னு தெரியும் அவருக்கு. அந்த மாதிரி பௌதீக உலகம், எல்லா விதமான ஆசைகள், எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த பற்றற்ற நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். வைராகியம். தபஸ், தவங்கள், எப்படி அவர்கள் பக்தியில் முன்னேற வேண்டும், ஆண்மைக்காக எப்படி பல்வேறு விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்கிறார்கள். அவர் பண்றாரு. ஸோ சனக்க, சனந்த, சனாதன, சனத்குமார, இந்த 4 பேர். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவங்க கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க? அவங்க தனிப்பட்ட முறையில ஆன்மீகத்தில் வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் பிரபுபாதர் அந்த ஸ்லோகத்திலேயே அவர் எழுதுறாரு இல்லையா, தீவிரமான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து அவங்க மேல மேல போகணும், ஆன்மீகத்துல முன்னுக்கு போகணும் அப்படின்னு இவர்கள் ஒரு தனி சம்பிரதாயத்தையே உருவாக்குகிறார்கள், குமார சம்பிரதாயம் அப்படின்னு. அதன் பிறகு அது நிம்பார்க்க சம்பிரதாயம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த குமார சம்பிரதாயம், நிம்பார்க்க சம்பிரதாயம்லாம் இப்போ இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அளவுக்கு அது பரவலாக யாராலும் பின்பற்ற முடியவில்லை. அங்கங்க அப்படி இப்படி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த குஜராத் ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க நிம்பார்க்க சம்பிரதாயம். சோ இவர்கள் அனைவருமே மானச புத்திரர்கள், பகவானுடைய மனதில், அவருடைய சிந்தனையில் இருந்து அவர்கள் தோன்றியவர்கள். சோ பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதில் எந்த விதமான ஒரு வீழ்ச்சியும் அடையாத நிலையில் அகண்டித பிரம்மச்சரியம் அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்துல கூட அந்த பிரம்மச்சரியத்தை அவர்கள் இழக்கவில்லை. சோ பிரம்மதேவன் கேட்ட ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் விருத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆனால் அவர்கள் தன்னுணர்வு நிறைந்தவர், மெய்ஞானம் உடையவர்களாக இருந்ததினால் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அதனால 5 வயது சிறுவர்களாகவே, கௌமாரம் அந்த ஸ்டேஜிலேயே அவங்க இருக்காங்க. கௌமாரா, ஆர்ஷா, பிரஜாபதியா, மானவா, இதெல்லாமே அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய வயதில் இருப்பவர்களுக்கு பகவானுடைய சிருஷ்டியில் தரக்கூடிய பெயர்கள். இப்ப இவங்களை நம்ம கௌமாரா அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அதே போல பாத்தீங்கன்னா பிரஜாபதியா, மானவா, அந்த மாதிரிலாம் கூட அவங்க கூறப்படுவார்கள். சோ இவர்கள் அனைவருமே ஜீவ தத்துவாவில் வந்தவர்கள். இந்திரியங்களை அவர்கள் முழுமையாக அவங்களால பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர்கள் ஒரு சாதாரண ஜீவனாக கூட, அதாவது ஒரு சாதாரண ஜீவன் மாதிரி நடந்து கொள்ளாமல் அவர்கள் மிக கடுமையான ஒரு தவம், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து பிரம்மச்சரியத்தை அவர்கள் கடைபிடித்து அந்த வீரியம், அதாவது அவங்களுடைய ஒரு பிரம்மச்சரியம் என்ன அப்படின்னா, இது பகவானினுடைய ஒரு ஆவேச அவதாரமாக பார்க்கப்படுகிறது. ஆவேச அவதாரம் அப்படின்னா அந்த வீரியத்தை அவர்கள் கட்டுப்படுத்தியதால். பிரம்மச்சரியம் அப்படின்னாலே காமத்திற்கு அடிமை ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அதுவும் குறிப்பாக அவர்களை மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுல வரும்பொழுது, அந்த மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பகவானாலேயே ஒரு உத்தரவு தரப்பட்டிருக்கிறது, இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்பனா அந்த ஆற்றலை அவர்கள், அந்த சக்தியை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால அந்த ஆவேசம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர்களுக்கு தெரிகிறது. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா அந்த ஆண் விந்துவை வீணாக்காமல் அதை கட்டுப்படுத்தியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை அவர்களுக்கு உண்டு, நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஸோ இவங்க அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இவங்களுடைய கதை நம்ம இட் இஸ் நாட் ரிலவெண்ட் ஃபார் அவர் டாபிக். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜெய விஜயன் தோன்றியதற்கு காரணமே இவங்க தான். பின்னாடி வருது நமக்கு, அப்போ அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர்கள் தான் முதலில் பிரம்மதேவனிடமிருந்து தோன்றியவர்கள். ஸோ இதனுடைய பொருளுரை. பிரபு, பிரம்மச்சரியம் இவங்களாக ஏற்றுக்கொண்டதா இல்ல பகவானால ஏற்றுக்கொள்ள? இது எல்லாமே பகவானுடைய லீலைகள் தான் மாதாஜி. இவங்களுக்கு 5 வயது சிறுவர்கள் அப்படிங்கும்போது பகவானினுடைய லீலைகள் தான். அதுதான் நம்முடைய புரிதல். பகவான் கிரியேட் பண்ணும்போது பிரம்மதேவன் ஒரு கணக்கு போடுறாரு, 4 முக்கியமான ஆன்மீக குணங்களை இவங்களை வச்சுட்டு நம்ம பரப்ப வேண்டும் அப்படிங்கிறாரு. பட் அவருக்கு மேல இருக்கிற பகவானுடைய திங்கிங் இஸ் கம்ப்ளீட்லி டோட்டலி டிஃப்ரெண்ட். அடுத்து வரக்கூடிய நாரத பகவானும் அதே மாதிரிதான் இருக்க போறாரு. ஸோ இதெல்லாமே பகவானினுடைய, இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவராசிகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மெய்ஞானத்திற்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நமக்கு வசதிகள், வாய்ப்புகள், நம்முடைய இந்திரியங்களை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டாலும் அதை நாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அதுல இருந்து வெளிவந்து நம்ம
பகவானுடைய சேவகத்தில் நம்ம எப்படி ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே பகவானுடைய லீலைகள் தான். அவங்களா பர்சனலா தே ஹவ் நாட் டேக்கன் எனி எஃபர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு மனசு அவங்க வந்த உடனேவே பகவான் அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இந்த பொருளுரை படிங்க பார்க்கலாம். இந்திரா மாதாஜி படிக்கிறீங்களா? புக் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம இந்த இருக்குங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம வந்து அந்த இது இருங்க மாதா, இருங்க. குணமை பத்தி சொல்லுங்க. அதான் பிரபு, இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம வந்து கோலோக சாட்ல நமக்கு அனைத்து லீலைகள் எல்லாம் கொடுத்துருக்குல்ல பிரபு. சோ குணாவதாரங்கள், சோ அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இல்ல பிரபு. இப்ப கிளாஸ் சொல்றேன். இந்த சாப்டர் வச்சா? ஆமா பிரபு. இந்த சாப்டர் வச்சுன்னா ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் தர்ற மாதிரி இருக்கும். பட் காமன் பிலாசபி அப்படிங்கிறது வந்து நிறைய நம்மளால காமன் பிலாசபின்னு நம்மளால எடுக்க முடியாது. பகவான் உடைய சிருஷ்டி, இந்த பிரபஞ்சத்துல எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கு அப்படின்னு ஒரு சில லீலா அவதாரம்லாம் போகும்போது ரொம்ப டீடைல்டா பிலாசபிக்கலா அது அந்த அவதாரம் இருக்கும். சொல்லலாம், நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க யூ கேன் ட்ரை டு கனெக்ட். ஏன்னா ஒரு சில அவதாரங்கள் வந்து இட் நீட்ஸ் அன் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நமக்கு அதுலயே கொடுத்துருக்காங்கல்ல பிரபு, லீலா அவதாரங்கள், குண அவதாரங்கள், சக்தி ஆவேஷ அவதாரங்கள், யுக அவதாரங்கள், மன்வந்தர அவதாரங்கள் எல்லாமே நமக்கு டீடைலா அதுல அந்த சார்ட்ல வரும். பிரபு. ஓவர்வியூ நீங்க தாராளமா கொடுக்கலாம். இதுல இருந்து ஓவர்வியூ கொடுக்கலாம், நீங்க தாராளமா கொடுக்கலாம். எஸ் பிரபு. படிங்க மாதாஜி, இந்திரா மாதாஜி படிங்க மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஜட உலக திருஷ்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படைத்து காத்து பிறகு மீண்டும் அழிக்கப்படுகின்றது. எனவே படைப்பில் உள்ள ஜீவராசிகளின் தந்தையான குறிப்பிட்ட வகையான பிரம்மாக்களுக்கு ஏற்ப படைப்புகளுக்கு வேறுபட்ட பெயர்கள் உள்ளன. குமாரர்கள் மேலே குறிப்பிட்டது போல் ஜட உலகின் கௌமார சிருஷ்டியில் தோன்றினார். பிரம்ம உணர்வுக்கான முறையை நமக்கு போதிப்பதற்காக அவர்கள் கடுமையான பிரம்மச்சரிய விரதங்களை மேற்கொண்டனர். இக்குமாரர்கள் சக்தியளிக்கப்பட்ட அவதாரங்கள் ஆவர். மேலும் கடுமையான ஒழுக்க விதிகளை நிறைவேற்றும் முன் அவர்கள் அனைவரும் தகுதியுள்ள பிராமணர்கள் ஆயினர். முதலில் ஒருவன் பிராமண தகுதி முறைகளை பெற வேண்டும். அது பிறப்பளவில் இல்லாமல் குணத்தின் அளவில் இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் பிரம்மத்தை அறியும் முறையை ஒருவன் மேற்கொள்ள முடியும் என்பதே இவ்வுதாரணம் சுட்டி காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ சத்ய ஆவேஷ அவதார், ஆவேஷ அவதாரம்னா இந்த இடத்துல அந்த வீரியத்தை எப்படி வந்து அந்த மன கட்டுப்பாடு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்திரிய சுகத்தை எப்படி அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்களோ அதனால வந்து அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அந்த பகவானுடைய குவாலிட்டி was 100% maintained by the சனத் குமாரஸ். அச்சிந்திய பேத அபேத தத்துவா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் குவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோலிங் த சென்சஸ், இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை பகவானிடம் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு இந்த குமாரர்களும் அதை கட்டுப்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாலும் கூட அந்த செயலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், எங்களுடைய இந்திரியங்கள் எங்களுடைய விந்துக்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், கட்டுப்பாடோடு நாங்கள் இருப்போம். அதனால இந்த ஆவேஷா அப்படிங்கிற ஒரு பதம் இங்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். த்விதீயம் தூ பாவயாஷ்யா ரஷாதலா கதம் மஹிம் உத்தாரிஷ்யான் உபாதாத யக்னேஷக ஷௌகரம் வபுஹு. சௌமியா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிக்க முடியுமா? 7. எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவரான பரமபுருஷர் பன்றியின் அவதாரத்தை 2ஆம் அவதாரமாக ஏற்றார். மேலும் நன்மைக்காக அவர் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து அதை உயர்த்தினார். தேங்க்யூ மாதாஜி. சோ பகவானினுடைய 2வது அவதாரம் பன்றி அவதாரம், வராகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரசாதலத்திலிருந்து இந்த பூமியை பாதுகாப்பதற்காக பகவான் 2வது அவதாரம் எடுத்தார். இதனுடைய தொடர்பு என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சனத்குமாரர்கள். இப்போ வந்து உடனே வேற ஒரு விலங்குக்கு போறாரு. என்ன தொடர்பு இதுல? ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதா? படைப்பு தொழில் வேணும், அதாவது பிரஜனி நம்ம மனிதர்களை உருவாக்கணும் அப்படின்னா பூமி வேணும் இல்லைங்களா பிரபு? பூமி இல்லாம பூமி இல்ல. கரெக்ட், வெரி குட் பாயிண்ட். ஸோ படைப்பு தொழில் செய்யணும் அப்படின்னா
அதற்கு ஒரு இடம் தேவை. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பிரளயம், அந்த பிரளயத்துல பூமி என்பது அவிழ்ந்து விடுது. ரசாதலம், பாதாளம் இல்லையா? ரசாதலம், பாதாளம், புளூட்டோ பிளானட். நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்னா பிரபுபாதர் எழுதும்போது புளூட்டோ பிளானட் அப்படிங்கிறார். ஸோ அந்த பிளானட்டு, அதாவது அந்த அந்த இடம், அந்த பூமி அதில் அதில் சென்று சிக்கிக் கொள்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டும். அந்த இடத்துல தான் வந்து பிரபஞ்ச சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு தட் ப்ராஜினி, பிரபு சொன்ன மாதிரி மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் தேவை என்பதற்காக இந்த இடம் பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன? ஸ்வர்க்கம் இல்லையா? பெரிய பெரிய கோள்கள் அங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்வதற்கு அது ஏற்ற இடம் கிடையாது. இந்த இடம் கர்ம வினைகளால் நிரப்பப்பட்டுள்ள இடம். சொர்க்கத்துல போயிட்டு கர்மா கிடையாது. கர்மத்தின் பலனை அனுபவிப்பதற்காகத்தான் ஸ்வர்க்கம். ஏன் வந்து பகவான் பூமியை எடுத்தாரு? ஏன் ஒரு ஸ்வர்க்கத்தை எடுத்துட்டு வரலாமே? எதுக்கு வராக அவதாரம் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு கீழே போய் பூமியை தோண்டி எடுத்துட்டு வந்தாரு? மேல இருந்து ஸ்வர்க்கத்தை எடுத்துட்டு வந்து கீழே வச்சிருக்கலாம் இல்லையா? அங்க வச்சு மக்கள் தொகையை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு யாராச்சும் கேள்வி கேட்கறாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் பிரபுபாதர் எழுதுறாரு, ஸ்வர்க்கம் என்பது அங்க வந்து there is no karma. அந்த பிளேஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்ஜாயிங் வாட் யூ ஹவ் டன் இன் த கர்மா. கர்ம செயல்கள் உங்களுக்கு வந்து புண்ணிய கர்மால என்ன பலனை அனுபவிப்பதற்காக தரப்படக்கூடிய இடம்தான் ஸ்வர்க்கமே தவிர, அவர் இந்த செயல்கள் எல்லாமே செய்வதற்கு பூமி தேவைப்படுகிறது. அதனால இந்த உலகத்தை பகவான் இங்க படைத்திருக்கிறார். அந்த இடம் காணவில்லை அப்படிங்கும் போது பூமி தாயை ரசாதலத்தில் இருந்து பகவான் எடுக்கிறார். இது அவருடைய 2வது அவதாரம் ஆகும். இது ஆக்சுவலா நம்ம வந்து டீட்டெயில்டா பின்னாடி நிறைய வரப்போகுது. இன்னைக்கு இப்ப இங்க இருக்கிற அவதாரங்கள் எல்லாமே பின்னாடி வந்து ரொம்ப டீட்டெயில்டா வரும். அதனால வந்து நான் எங்கெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு அவதாரத்தை பத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதா தான் இருக்கும். இதே விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் 2 பேரும் மீட் பண்றாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது விதுரர் கேள்வி கேட்கிறார். விதுரர் வந்து இந்த சிருஷ்டியை பற்றி கேள்விகள் கேட்கிறார். மைத்ரேயரிடம் அவர் கேட்கும் போது பிரம்மதேவனினுடைய ஸ்வயம்பு, அதாவது பிரம்மதேவனினுடைய மானச புத்திரராக மனம் மூலமாக தோன்றியவர் ஸ்வயம்புவமனு. ஸ்வயம்புவமனு யாரு? யாரு அவருடைய பெண்? மனைவிங்களா பிரபு? பெண் ஆகுதி, தேவகூதி, பிரசூதி. தேவகுதி வெரி ப்ராமினன்ட் இல்லையா? ஸ்வயம்பு, தேவகுதி, கர்தமா, அந்த ஸ்வயம்புவமுனி தான். ஸ்வயம்புவமுனு, நாட் ஸ்வயம்பு, ஸ்வயம்புவமனு. தான் தோன்றி மீன்ஸ் ஃப்ரம் த மைண்ட் ஹி கேம். ஸோ தான் தோன்றி, நாட் த்ரூ செமன், ஆண் பெண் உறவு அந்த மாதிரி வரவில்லை. ஸோ ஸ்வயம்புவமனு பிரம்மாவுடைய மகனாக இந்த பெருக்கத்தை, அதாவது இந்த ப்ராஜினி டெவலப்மெண்ட்டுக்காக வருவாரு. அப்ப வரும்பொழுது அந்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா மைத்ரேய முனியிடம் விதுரர் கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. கேட்கும்போது எவ்வளவு டைம் ஆச்சு பிரம்மதேவனுக்கு வந்து இந்த பூமி எல்லாமே கொடுக்கறதுக்கு, இந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன்? ஏன்னா அந்த நேரத்துல வந்து பூமி இல்லை இல்லையா? பிரளயத்துல வந்து அந்த பூமி அடிச்சுட்டு போயிடுச்சு இல்லையா அப்படின்னு. ஸோ இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது பின்னாடியும் ஒரு ஐ திங்க் மத்ஸ்ய அவதாரத்துல இதை பத்தி நம்ம திரும்ப பேசுவோம்னு நினைக்கிறேன். பிரளயம் ஏற்படும் பொழுது, தற்காலிக பிரளயம் ஏற்படும் பொழுது ஒரு சில பிரபஞ்சங்கள் அழிக்கப்படுகின்றன. மகா பிரளயத்துலதான் இன்க்ளூடிங் பிரம்மா அழிவு ஏற்படுகிறது இல்லையா? மற்ற பிரளயங்கள், அதாவது பிரம்மதேவனின் ஒரு தினம் முடியும் பொழுது ஏற்படக்கூடிய பிரளயங்களில் ஒரு சில பிரபஞ்சங்கள் அழிகின்றன அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம அந்த இடத்துல ரிலேட் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒரு பிரளயம், அந்த நேரத்துல அந்த பிரளயத்துல அந்த பூமியானது நீரில் மூழ்கப்பட்டிருக்கின்றன, தண்ணீரில் சூழ்ந்து பூமியில் மூழ்கப்பட்டு. இதேதான் மத்ஸ்ய அவதாரமா அப்ப எடுப்பாரு. சத்தியவரத முனிக்கு மத்ஸ்ய அவதாரம் எடுக்கும்போது அப்பவும் ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பூமி அழிய போகுது, அந்த இடத்துல பிரளயம் வந்து அழிய போகுது அப்படிங்கிறதுக்காக அவருடைய அவதாரம். அது அந்த இடத்துல பாத்துக்கலாம். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அது போன்ற பிரம்மதேவன் சிருஷ்டி செய்து கொண்டிருக்கும் போது அங்கு பூமி இல்லாமல் இருந்ததால், பிரளயத்தில் பூமி அடிபாகத்திற்கு சென்று விட்டதால் எப்படி நான் சிருஷ்டி செய்வேன் அப்படின்னு ஸ்வயம்புவை கேட்கிறாராம். ஸ்வயம்பு வந்து பண்ணியாச்சு, புத்திரனாக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது பிரம்மதேவன் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறதாக நல்ல கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கானே பையன், இவனுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவருடைய மூக்குல இருந்து இந்த சின்ன உருவம் கொன்ற ஒரு பன்றி, ஒரு சின்ன விலங்கு, சின்ன பூச்சி மாதிரி அவர் வருதான் வெளியே.
அது பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமான ஒரு சைஸு, மகா பெரிய ஒரு யானை உருவத்துல அப்படியே அந்த பார்க்கிற கம்ப்ளீட்டா அந்த வானம் முழுக்க அந்த ஒரு உருவம் தோன்றுகிறது. சோ அந்த ஒரு உருவம் தான் இந்த வராகதேவர் பன்றியாக இருக்கிறார். பன்றியாக இருந்து அவர் அந்த பூமியை தோன்றி எடுக்கிறார். இதுல வந்து ஆச்சாரியார்களுடைய ஒரு விளக்கம் ஆக்சுவலா ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். பிரம்மதேவனின் மூக்கிலிருந்து வராகர் ஏன் தோன்ற வேண்டும்? ஏன் அவர் கண்ணுல இருந்து வந்திருக்கலாம்ல, அவர் கையில இருந்து வந்திருக்கலாம்ல, அவர் தொடையில இருந்து வந்திருக்கலாம்ல, ஏன் மூக்கிலிருந்து தோன்றினார்? மூக்கு நிறைய பொருளை வந்துட்டு வராகம் ஜெனரலி மூக்குல ஸ்மெல் பண்ணிட்டு தான் அதோட எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். அதுக்கு ஏதாவது ரிலேட் இருக்கா தெரியும்? பிரபு ஆக்சுவலா பூமி இது வந்து நம்ம மனம், அந்த மனத்தை ஸ்மெல் பண்றதுக்காக அதனால மூக்குல இருந்து வந்தாரோ? ஆமா, ஓகே, பார்ட்லி நீங்களாம் ரைட்டு தான். ஸோ இந்த தத்துவம் என்ன? இந்த தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் வந்து என்னென்னது? கை காலு அதெல்லாம் பிரபு. ஆமா, மூக்கு இருக்கா, அதுல கண்ணு இருக்கா, காது இருக்கா, நாக்கு இருக்கா? ஸோ மூக்கு இருக்கு. மற்றதை பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு, அதை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஆனா மூக்கு இருக்கு இல்லையா கர்மேந்திரியங்கள்ல மூக்கு இருக்கு. அதனுடைய தன்மை என்னது? வாசனை இல்லையா? அப்ப வாசனை அப்படிங்கும்போது பூமியினுடைய குணம் என்னது? பஞ்சபூதங்கள்ல பூமி இருக்கா? மகத்தத்துவத்துல பஞ்சபூதங்கள்ல பூமி இருக்கா? பூமியினுடைய தன்மை என்னது? வாசனை. கரெக்டா? இந்த கர்மேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணும்போது அந்த பூமிக்கு வாசனையை நுகர்வதற்கு மூக்கு. பூமி இந்த கோல், அதாவது இந்த பூமி தேவியானவள் அந்த சேத்துல சிக்கி கொண்டிருக்கிறாள். அப்படிங்கும் போது ஒரு சேத்துல சிக்கின பொருளை எடுக்கிறதுக்கு நீங்க எப்படிப்பட்ட பொருளை எடுத்துட்டு போவீங்க? குத்தி கிழிச்சு தூக்குற மாதிரி ஒண்ணு வேணும் இல்லையா? ஒரு பால் நீங்க கிணத்துல போட்டீங்க, கிராமங்கள் இருக்கிறவங்கலாம் தெரியும், தூரியா ஏதோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தூரிய போட்டு அந்த பழங்க அந்த பாலை மேல தூக்குவாங்க, அப்படியே பக்கெட் விழுந்துரும் கிணத்துல. அந்த பக்கெட்டை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தூர் மாதிரி போட்டு அதை அப்படி மேல தூக்குற மாதிரி. சோ அந்த கிரிப்பு தேவைப்படுகிறது நமக்கு. அது போல இந்த சேத்துல பாதாளம் அந்த மாதிரி அந்த ஷார்ப்பு, அவருடைய பன்றியுடைய முகம், இந்த அவதாரத்தினுடைய போட்டோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த மூக்கானது அப்படியே கொஞ்சம் ஷார்ப்பா அப்படி குத்துன மாதிரி, அதை அப்படி கீழே குத்தி அதை எடுக்கும் போது, பிளஸ் அந்த பன்றிகள் எப்போதுமே சேறு சகதி போன்ற இடங்களில் அது அப்படியே ரொம்ப ஃப்ரீயா போகும், கவலையே படாம. ஒரு நாய் அங்க போகாது, இல்லைன்னா ஒரு கோழி போகாது. பட் இந்த பன்றிகள் வந்து எதுக்குமே கவலைப்படாம. சோ பகவான் ஒரு சிருஷ்டி ஒண்ணு செய்யறாரு அப்படிங்கும்போது அதுல எவ்வளவு பெரிய தத்துவங்கள் இருக்கும். இது ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. அதை எழுதும்போது பிரம்மதேவனுடைய மூக்கில இருந்து வர்றதுக்கு காரணம் அந்த மூலக்கூறுகள், பஞ்ச மகா மூலக்கூறுகள். நம்ம பார்க்கும்போது மகத்தத்துவ மூலக்கூறுகளை பார்க்கும்போது ஒவ்வொரு மூலக்கூறுடைய ஒரு தன்மையையுமே பகவான் அங்கு நிரூபிக்கிறார். சோ அந்த அவதாரம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஏற்கப்படுகிறது. அதனுடைய புல் விவரம் நம்ம பின்னாடி படிப்போம். ஜஸ்ட் ஒரு அம்சம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த பொருளுரையை படிங்க பார்க்கலாம். மித்ரபிருந்தா மாதாஜி, ஒன்லி பொருளுரை 7 சாப்டர், சாரி, ஸ்லோகா நம்பர் 7. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. குறிப்பு என்னவெனில், முழுமுதற் கடவுளின் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் நிறைவேற்றப்பட்ட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கடமையும் குறிப்பிட்டு உள்ளது. ஒரு குறிப்பிட்ட கடமையின்றி எந்த அவதாரமும் தோன்றுவது சாத்தியமல்ல. மேலும் அத்தகைய கடமைகள் எப்பொழுதும் அசாதாரணமானவையாகவே உள்ளன. அவற்றை எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாது. அசுத்தமான புளூட்டோவின் பிரதேசத்தில் இருந்து பூமியை வெளியேற்றுவதற்காகவே பகவான் வராக அவதாரமாக தோன்றினார். அசுத்தத்திலிருந்து ஒரு பொருளை கிளறி எடுப்பது என்பது ஒரு பன்றியின் வேலையாகும். பூமியை இத்தகையதொரு அசுத்தமான இடத்தில் ஒளித்து வைத்த அசுரர்களுக்கு பரமபுருஷ பகவான் இந்த அதிசயத்தை செய்து காட்டினார். முழுமுதற் கடவுளால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஒரு பன்றியின் வடிவத்தை ஏற்ற போதிலும்
அவர் எப்பொழுதும் உன்னத நிலையிலேயே இருப்பதால் அவர் தமது பக்தர்களால் வணங்கப்படுகிறார். பன்றியின் உருவம் எடுத்திருந்தாலும் அவருக்கு அசுத்தம் கிடையாது, களங்கம் கிடையாது. வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்துட்டு அந்த ஸ்வயம்புவமனு பார்க்கும்போது இந்த வராக தேவரை பார்த்து அவருடைய தோற்றம் அங்கு வந்த உடனே பிரம்மர்களும் அங்கு குழுமி இருந்த தேவர்களுடைய பிரார்த்தனை ரொம்ப டாப் கிளாஸ் பிரார்த்தனை. அது நம்ம அந்த சாப்டர் ஓட்டும் போது படிக்கலாம். ஸோ பகவானுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆன்மீகத்தன்மை வாய்ந்தவர். சத்துவம் ஒரு 3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். பகவானுடைய சிருஷ்டி எல்லாமே சத்துவத்தில் இருக்கிறது, சுத்த சத்துவத்தில் இருக்கிறது, பியூர் சத்துவா ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம். பன்னி மாதிரி வந்துட்டாரா அப்படின்னா உங்க கடவுள் வந்து ரொம்ப அழுக்கா இருப்பார்ல, இஸ் வெரி டர்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா அதற்கு எப்படி நாம் ஹவு டு கவுண்டர் ஆர்கியூ வித் தம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் அதுக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. ஸோ ஸ்லோகா நம்பர் 8. திருத்தியம் ரிஷி சர்க்கம் வை தேவர்ஷித்வம் உபேத்ய சா தந்திரம் சாத்வதம் ஆச்சஷ்ட நைஷ்கர்மியம் கர்மனாம் யதஹ. மங்கள கௌரங்கி மாதாஜி இருக்கீங்களா? ஸ்லோகா 8 படிக்க முடியுமா? द्वितीयं ऋषिशर्गं वै देवर्षित्वम् उपेत्य शः चन्द्रं सात्वम् आशस्य நைஷ்கர்மியம் கர்மனாம். ஒளிபெயர்ப்பு. ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதற் கடவுள் தேவ ரிஷி நாரதரின் வடிவில் 3வது சக்தி அளிக்கப்பட்ட அவதாரத்தை ஏற்றார். இவர் தேவர்களுக்கு இடையில் சிற முனிவராக இருக்கிறார். அவர் பக்தி தொண்டிற்கு சம்பந்தப்பட்டவையும் பலன் கருதாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களின் விளக்க உரைகளையும் தொகுத்தார். தேங்க்யூ மாதாஜி. லீலா லாவண்யா மாதாஜி அதனுடைய பொருளுரை படிக்க முடியுமா? 9க்கு பொருளுரை இருக்கீங்களா? லலிதா மாதாஜி இருக்கீங்களா? தாரக் மாதாஜி நீங்க படிங்க பார்க்கலாம். 9 பொருளுரை. 8 பொருளுரை. 8க்கு பொருளுரை. சாரி 8 நாரதமணி. யாரு? படிங்க 8 பொருளுரை படிங்க. தாரக் மாதாஜி நெக்ஸ்ட் நீங்க படிக்கலாம். 8 படிங்க. இல்ல பிரபு, இந்த படிக்கிற புக் இல்ல. சாரி பிரபுஜி. சரி, தாரக் மாதாஜி படிங்க. பொருளுரை. பரமபுருஷ பகவானின் ஒரு சத்தியாவேச, அதாவது சத்தியளிக்கப்பட்ட அவதாரமான மகிழ்ச்சி நாரதர் பிரபஞ்சம் முழுவதிலும் பக்தி தொண்டை பரவ செய்கிறார். பிரபஞ்சம் முழுவதிலும் வெவ்வேறு கிரகங்களிலும் வீரணங்களுக்கு இடையிலும் உள்ள பகவானின் மிகச்சிறந்த பக்தர்கள் அனைவரும் அவரது சீடர்களே ஆவர். ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவரான ஸ்ரீல வியாசதேவரும் அவரது சீடர்களில் ஒருவராவார். நாரத பஞ்சராத்தியத்தின் ஆசிரியர் நாரதரே ஆவார். இது குறிப்பாக பகவானின் பக்தி தொண்டிற்குரிய வேதங்களின் விளக்க உரையாகும். இது நாரத பஞ்சராத்திரம் பலநோக்கு செயல்களின் தலையிலிருந்து விடுதலை அடையும் விஷயத்தில் பலநோக்கு கர்மிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பெரும்பாலும் பலன் தரும் செயல்களால் கவரப்படுகின்றனர். ஏனெனில் கஷ்டப்பட்டு உழைப்பதன் மூலமாக அவர்கள் வாழ்வை அனுபவிக்க விரும்புகின்றனர். பிரபஞ்சம் முழுவதுமே பலனை எதிர்பார்த்து செயல்படுபவர்களால் நிரப்பப்பட்டு உள்ளது. இத்தகையவர்கள் எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் உள்ளனர். பலன் கருதிய செயல் எல்லா வகையான பொருளாதார முன்னேற்ற திட்டங்களையும் உள்ளடக்கியதாகும். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலனை விளைவிப்பது இயற்கையின் சட்டமாகும். மேலும் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ உள்ள அத்தகைய பிரதிபலன்களால் செயலாற்றியவன் பந்தப்படுகிறான். நல்வினை பயனாக பௌதீக செழுமையும் தீவினை பயனாக பௌதீக துன்பமும் கிடைக்கின்றன. ஆனால் இன்பத்திலோ அல்லது துன்பத்திலோ உள்ள பௌதீக சூழ்நிலைகள் அனைத்தும் முடிவில் துன்பத்தை மட்டுமே அளிப்பதற்கான உள்ளவை ஆகும். வாழ்வின் பந்தப்படாத நிலையில் எப்படி நித்தியமான ஆனந்தத்தை அடைய முடியும் என்ற தகவல் மூடர்களான பௌதீகவாதிகள் பெற்றிருக்கவில்லை. உண்மையான ஆனந்தத்தை உணரும் வழிமுறையும் ஒருவனது தற்போதைய ஈடுபாடு எப்படி ஆன்மீக விடுதலைக்குரிய பாதையை நோக்கி அவனை அழைத்து செல்லும் என்பதற்கான வழிமுறையும் இங்கு நாரதர் பந்தப்பட்ட மனிதர்களுக்கு அளிக்கிறார். பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவை உண்பதனால் ஏற்பட்ட அஜீரணத்தை போக்குவதற்கு தயிரின் வழியில் உள்ள இந்த பாலையை உட்கொள்ளுமாறு மருத்துவர் நோயாளிக்கு உத்தரவிடுகிறார். ஆகவே நோயின் காரணமும் அதற்கான வைத்தியமும் ஒன்றாகவே இருந்த போதிலும் நாரதரை போன்ற ஒரு கைதேர்ந்த மருத்துவரை கொண்டுதான் அதை குணப்படுத்த வேண்டும். இதே வழிமுறையை தான் பகவத்கீதையும் அளிக்கிறது. செயலினால் கிடைத்த பலனை கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அது நைஷ்கர்மியத்தை அல்லது முக்திக்கான வழியை நோக்கி ஒருவரை அழைத்து செல்லும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஸோ இந்த பொருளுரையில பிரபுபாதர் வந்துட்டு முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா நாரத பஞ்சராத்திர விதிகளை பற்றி அவர் எழுதுகிறார் இல்லையா. நாரத பஞ்சராத்திரா தான் நம்ம வந்து இஸ்கான்ல நம்ம வந்து அதன் பிறகு ரூப கோஸ்வாமி அவர்கள் அதை கொஞ்சம் விளக்கங்கள் அதிகமாக கொடுத்து நம்ம இஸ்கான்ல நம்ம ஃபாலோ பண்றது நாரத பஞ்சராத்திர விதிகள். நாரத பஞ்சராத்திரனா எப்படி வந்து ஹவு டு மேக் அ டைட்டி வர்ஷிப், விக்கிரக வழிபாட்டு முறையை பற்றி அவர் அதில் விளக்கியுள்ளார். ஸோ நாரதரை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா படிக்க போறோம். 6th சாப்டர்ல நிறைய பேருக்கு நாரதருடைய பிறப்பு கதை தெரிந்திருக்கலாம். ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணின் மகனாக பிறந்த அந்த நாரதர் என்பவர், நாரதர் கிடையாது, அந்த சிறுவன் பக்தி வேதாந்திகளுக்கு 4 மாதம் அந்த சாத்துர்மாசிய மாதத்தில் அவர்களுக்கு சேவகம் செய்ததினால் அவர்களுடைய ஒரு கருணை. அந்த 6th சாப்டர்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 சாப்டர்ஸ் நாரதருடைய பிறப்பு பிளஸ் வியாசதேவருக்கும் அவருக்கும் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல். அதுல நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அதுல. ஸோ அதனால இங்க நான் வந்து நிறைய ஒன்றும் சொல்லலை. ஸோ அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு சாது சங்கத்தின் மூலமாக அவருக்கு வந்து ஒரு பற்றற்ற நிலை மனதில் தோன்றி மெய்ஞானம் அடைந்து அந்த சிறு வயதிலேயே பகவானை தியானித்து கொண்டிருந்ததால் அந்த பிறவி முடியும் பொழுதே அடுத்த பிறவி அவருக்கு இந்த மாதிரி ஒரு நாரத முனி, அதாவது ஆன்மீக உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைத்த ஒரு உருவம். அவர்தான் பகவான், அதாவது இங்க பிரம்மதேவனால் சிருஷ்டி செய்யப்படுகிறார். அடுத்தது 4வது அவதாரம் நரநாராயண ரிஷி, அவருடைய சிருஷ்டியை பற்றி இங்கு பேசப்படுகிறது. அந்த ஸ்லோகம் நான் படிக்கிறேன். சூரியே தர்மகால சர்கே நரநாராயண ரிஷி பூத்வா ஆத்மோ பசோமூபேதம் அகரோ துஷ்சரம் தபஹ. குணமை மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஜெய் ஸ்ரீ பிரபு. 4வது அவதாரத்தில் பகவான் தர்மராஜனின் மனைவி நரநாராயணன் எனும் இரட்டை குழந்தைகளாக அவதரித்தார். இவ்வாறாக புலன்களின் கட்டுப்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக விளங்கும் கடும் தவங்களை அவர் மேற்கொண்டார். ஹரே கிருஷ்ண பிரபு. விஜய ரகுபதி பிரபு படிக்க முடியுமா? இல்ல கவுண்டர்ல ஆட்கட் இருந்தானா படிக்க வேண்டாம், வெறும் பர்போட்டு மாத்திரம் படிங்க பிரபு. ஓகே ஓகே பிரபு, மாமந்திராவும் இருக்கு, டெம்பிள் டைமிங்ஸும் இருக்கு, தமிழ்ல தான் இருக்கு. இது நம்ம சென்னை டெம்பிளோட ராதாகிருஷ்ணா தான். ஓகே பிரபு, நீங்க வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சோ நரநாராயண ரிஷி பத்ரிகாஷ்ரம் பத்ரிநாத் டெம்பிள் எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். யாராவது போயிருக்கீங்களா? பத்ரிகாஷ்ரம் போகணும்னு ஆசை இருக்கா? ரொம்ப அருமையான இடம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பத்ரிநாத் போறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். பத்ரிகாஷ்ரம் வந்துட்டு நரநாராயண ரிஷி வியாசதேவர் குஃபா, தட் இஸ் அவர் அங்க தியாகம் தவம் செய்த இடம் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது பத்ரிகாஷ்ரம், பத்ரிநாத். சோ இந்த 4வது அவதாரம் நர நாராயணா, நரனாகவும் நாராயணனாகவும் தோன்றிய இரட்டை பிறவிகள். தர்மா அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு அவங்க அப்பா அம்மாவை பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது. நம்ம இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த தோற்றத்தினுடைய முக்கியத்துவம் என்ன. ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு போதனை தரும்போது ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், தப்போ திவ்யம் புத்திராக்க ஏன சாத்வம் ஸ்ருத்தேய யஷ்மா பிரம்ம சௌக்கியம் துவ அனந்தம். ரிஷபதேவருடைய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நரநாராயண ரிஷி எதற்காக தோன்றினாரோ அதை பின்பற்றுவதற்காக தோன்றியதுதான் ரிஷபதேவருடைய அவதாரம். ரிஷபதேவரை பத்தி நம்ம பேச போறோம்.
சோ அந்த ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு கூறக்கூடிய விஷயம், தபோ திவ்யம் புத்திராக ஏன சத்வம். எப்பொழுதுமே ஒருவன் தவத்தில் இருந்து தியாகங்களை செய்து பகவானினுடைய திவ்யமான நிலையை, ஆன்மீக நிலையை அடைய வேண்டும். அது போன்ற செயல்களில் அவன் ஈடுபடுவதனால் அவன் மனம் தூய்மை அடைகிறது. ஒருவனுடைய மனம் தூய்மை அடையும் பொழுது அவன் வாழ்க்கையில் நித்தியமான ஆனந்தத்தை அடைகிறான். பௌதீக சந்தோஷங்களிலிருந்து அதிக சுவையான ஆன்மீக சுவையை அவன் என்றென்றும் அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு எடுத்து செல்லப்படுவான். அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். இதைத்தான் இந்த நரநாராயண ரிஷி மூலமாக பகவான் நிரூபிக்கிறார். நீங்க ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் கிரியேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, பிரம்மதேவன் ஆன்மீகத்துக்கு தான் ரொம்ப அதிக முக்கியத்துவம் அவர் தருகிறார். ஒவ்வொன்றும் அவர் சிருஷ்டி செய்யும் பொழுதும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், பௌதீக வாழ்க்கை, இது அவர் பண்றது பௌதீக சிருஷ்டி இல்லையா? பௌதீகத்தில் உள்ள ஜீவன்களை தான் அவர் சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு தான் அந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. சோ நரநாராயண ரிஷி அப்படிங்கிறவர் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தவ பயிற்சியை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் அவ்வளவு கருணை மிகுந்தவர். குறிப்பாக அனைத்தையும் மறந்து, அந்த ஆத்மா எதற்காக அப்படிங்கிறத மறந்து மாற்று செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவரே தோன்றுகிறார். நரநாராயணனாக அவரே இங்கு தோன்றி குறிப்பிட்ட போதனைகளை அவர் தருகிறார். கிருஷ்ணாவதாரம் நீங்க பார்க்கும் பொழுது, கிருஷ்ணாவதாரம் முடியும் பொழுது உத்தவனை பார்க்கிறார் பகவான். உத்தவனிடம் என்ன வேண்டுகோள் விடுப்பார் தெரியுமா? பத்ரிகாசிரமத்திற்கு சென்று நரநாராயண ரிஷிகளினுடைய சாதுக்களோடு நீயும் கலந்து இந்த போதனையை அவர்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு. அப்ப அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு பகவான். ரிஷபதேவனாக வந்தும் சொல்றாரு, அவரே தோன்றி இந்த தவத்தினுடைய முக்கியத்துவத்தை, மெடிடேஷனுடைய முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைக்கிறார். உத்தவனிடமும் அதை கூறுகிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் கருணை மிகுந்தவர். மக்கள்லாம் பௌதிக இச்சைகளில் தங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆத்மாக்கள் எல்லாமே மீண்டும் நித்திய தாமத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் இங்கு தோன்றுகிறார்கள். சைத்தன்ய மகாபிரபுவுடைய தோற்றத்திற்கும் பகவான் இந்த இடத்துல நரநாராயணனாக தோன்றியதற்கும் உள்ள ஒரு உறவு யாராலையும் கண்டுபிடிக்க முடியுதா? என்ன உறவுன்ட்டு? சைத்தன்ய மகாபிரபு எதற்காக தோன்றினார்? நரநாராயண ரிஷி எதற்காக தோன்றினார்? ஹவு டு கம்பேர்? இந்த ரெண்டு பேரை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ஆத்மாக்களிடம் பகவான் மிகவும் கருணை கொண்டவராக இருக்கிறார். அதாவது இந்த பகவானுடைய நாமத்தை மக்கள் மறந்து இருக்காங்களே, அத மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதும் மகாபிரபுவோட கனெக்ட் பண்ணலாம் பிரபு. ஓகே, வெரி குட். அப்புறம் வேற பிரபு, தவம் எப்படி செய்யறது? ஏன்னா நமக்கு அந்த தவம், கருணை இது இருக்கு இல்லையா? ஸோ அதுல அந்த தவத்தை எப்படி செய்யறது, எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு காட்டுறதுக்காக நரநாராயணர்கள் வந்திருக்காங்க. ஓகே, ரைட். வேற ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? இல்ல, கலியுகத்துல ரொம்ப நலிந்த மக்களுக்காக விசேஷ கருணை காட்டுறதுக்காக. விசேஷ கருணை காட்டுவதற்கு. வெரி குட். வேற ஏதாச்சும் பாயிண்ட்? இப்ப மகாபிரபு தோன்றிய போது என்ன காரணத்திற்காக தோன்றினார்? ஏன் பயப்படுறீங்க? எல்லாருக்கும் தெரியும். அத்வைத ஆச்சாரியா, அத்வைத ஆச்சாரியா சொன்னாரு. ஓகே, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். வெரி குட். வேற? கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனத்துக்காக தோணுது. அது இன்னொரு காரணம். அப்புறம் ராதாவோட பிரேமை, அதுதான் முக்கியம். ரகசிய காரணம், வெளிப்புற காரணம், உட்புற காரணம்னு ரெண்டு காரணம் இருக்கு. சைத்தன்ய சரிதாமிரதா நீங்க படிச்சீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் ரீசன், பர்சனல் ரீசன் அப்படின்னு. கான்ஃபிடென்ஷியல் ரீசன்ல அந்த பிரேமையை அனுபவிக்க வேண்டும், அந்த பாவத்தையும் பிரேமையும் ஸ்ரீமதி ராதாராணி அனுபவித்ததை நானும் அனுபவிக்க வேண்டும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா, நரநாராயண ரிஷி தவம் செய்தால் எப்படி இருக்கும் இல்லையா? பகவானுக்கே ஆசை. நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், மெடிடேட் பண்ணுடா, மெடிடேட் பண்ணுடா அப்படிங்கிறோம். அந்த மெடிடேஷனை பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பகவானே இங்கு தோன்றுகிறார். நரநாராயணா. அந்த நரநாராயணா எதுக்கு நரன் அங்க வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கதை. தெரியுமா அந்த கதை? தெரியுமா உங்களுக்கு?
அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான் பிரபு, நரனும் நாராயணனும். நரனும் நாராயணனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இல்லையா? அந்த குண்டலம், கவச்ச குண்டலம், இந்த கவச்ச குண்டலம் கர்ணனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. சகஸ்ர கவச்சா 1000. அந்த அந்த அரக்கனுடைய பெயர் என்ன அப்படின்னா தம்போத பவ. தம்போத பவ அப்படின்னு அந்த அரக்கன் எல்லாருக்கும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கான். புராணங்கள்ல கொடுக்கப்பட்ட ஒரு கதை. அவனுக்கு என்ன அப்படின்னா சகசர கவச்சா. அவனுக்கு வந்து அந்த அந்த கவச்சங்கள் அப்படியே இருக்கிறதால என்ன ஆகும்னா அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே அவனை கொல்ல முடியாது. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கவச்சத்தை எடுத்துட்டு தான் அவனை கொல்ல முடியும். அப்படிங்கும்போது அவனை யாராச்சும் சாகடிக்கிறாங்க அப்படின்னா யாரு அவனை சாகடிக்கிறாங்களோ உடனே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடும். அது அவனுடைய ஒரு சிறந்த ஒரு வரமாக அவன் பெறுகிறான். அதனால அவனை கிட்ட போறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க. அதை எப்படி அவனை கொல்ல வேண்டும் என்றால் பகவானை தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னா இந்த தவ வலிமையினால் அவன் மீண்டும் உயிர்ப்பித்து விடுவான். யாரு? அவனோட சண்டை போடுறவள், ஹீரோ. இவர் வில்லன் வச்சுக்கோங்களேன். அந்த வில்லனை சாகடிக்கும் போது ஹீரோ செத்து போயிடுவாரு. ஹீரோ உயிரோட இருக்கணும் அப்படின்னா யாராச்சும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ நரனும் நாராயணனும், நாராயணனாக பகவான் இங்க சண்டை போட்டுன்னு இருக்காரு, நரன் அர்ஜுனா நீங்க சண்டை போறாரு. அந்த மாதிரி அவங்க 2 பேருமே அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போட்டு 999 கவச்சத்தை, சகசர கவச்சா, ஒரு கவச்சம் மாத்திரம் மிஸ் ஆயிடுது. அவன் வந்து பயந்து ஓடி போயிடுறான். என்ன வந்து இவ்வளவு பண்ணிட்டாங்க, என்கிட்ட இருக்குதுன்னு ஒரே ஒரு கவச்சம் தான் இருக்கு, அடுத்த வாட்டி நம்ம செத்து போயிடுவோம், அதனால நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்போதவா, அந்த அரக்க அரசன் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. பட் இந்த இடத்துல சூரிய தேவன், நாராயணன், அவங்க 2 பேருமே, சூரிய தேவன் அப்படிங்கிறது யாரு? ஜீவ தத்துவா இல்லையா? அவருக்கு அழிவு இருக்கிறது இல்லையா சூரியனுக்கு. சோ அந்த சூரியன், அந்த ஜீவ தத்துவா, அவருடைய அந்த ஒரு தவ வலிமை அவர்கள் தொடர்ந்து செய்யும் போது தட் இஸ் நரநாராயணனாக பகவான் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் தோன்றுகிறார்கள். சோ அவங்க வந்து அந்த 1000வது தலை, அதாவது 1000வது கவச்சத்தை கர்ணனிடமிருந்து எடுக்கிறார்கள். அது இன்னும் மகாபாரத்துக்கு உள்ள போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். அந்த கவச்சத்தையுமே குண்டலத்தையுமே பகவானே என்ன பண்றாரு, முதல்லயே தானமாக வாங்கி விடுகிறார். அவருடைய அந்த சாமர்த்தியமான திட்டத்தின் விளைவாக அதை அவர் எடுத்துடுறாரு. ஸோ இது சின்ன ஒரு நரநாராயணனுடைய பற்றிய ஒரு கதை. ஸோ இந்த நரநாராயணன் பத்ரிகாசிரமத்துல வந்து இந்த இடத்துல தவம் செய்வதற்கு ஏற்ற இடமாக அந்த பத்ரிகாசிரமம் இருக்கிறது. எதற்காக பத்ரிகாசிரமம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பகுதிகள், இந்தியாவில் இருக்கிற வடக்கு பகுதிகளில் குறிப்பாக இமயமலையை சார்ந்த பகுதிகள் எல்லாமே வந்து தட் வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த காந்த புவியியல் காந்த சக்திகள் அதிகமாக இருப்பதினால் உங்களுக்கு நேர்மறையான விளைவுகள் தான், எதிர்மறை விளைவுகள்லாம் அங்க வரவே வராதான். நேர்மறையான விளைவுகள், பாசிட்டிவா நீங்க வந்து பக்தியில செய்யறதுக்கு, அமைதியாக. ஏன் பிரபு கன்னியாகுமரியில வந்து இந்த நரநாராயணன் பண்ணிருக்கலாமே, தவம் பண்ணிருக்கலாமே, ஏன் ஒரு பத்ரிகாசிரம் போனாரு அப்படின்னா புவியியல் ரீதியாக, ஜியாகிரபிக்கலி அந்த இடத்துக்கு என்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. எப்படி குருக்ஷேத்ரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதற்கான ஒரு விளக்கம் தருகிறோமோ அது போல இந்த இடம் வடக்கு நோக்கி இமயமலை அருகில் அந்த காந்த விசைகள் உங்களுக்கு தவம் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த இடத்துல பகவான் அந்த தவத்தை தொடர்ச்சியாக செய்வதற்காக இங்கு தோன்றினார். அடுத்தது முக்கியமான ஒரு அவதாரம் கபில தேவர், அது 5வது அவதாரமாக தோன்றுகிறார். ஸ்லோகா நம்பர் 10. ஓகே, மணி 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வித் தட் வி வில் ஸ்டாப் இட். நரநாராயண ரிஷியோட நம்ம நிறுத்திக்கலாம். நாளைக்கு நம்ம 10th இருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இது வரைக்கும் இருந்தது அப்படின்னா we can ask. இந்த 22 அவதாரங்களுமே எல்லாமே ஒரு கதை ரூபத்துல போகும். முடிஞ்ச அளவுக்கு என்ன தத்துவங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். இப்போ பெரிய டீப் பிலாசபி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே பகவான் கிரியேஷன்ல அவர் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். முடிந்த அளவு ஏன் தோன்றினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். யதா யதாகி தர்மஷ கிளானிர் பவதி பாரதா அப்படிங்கிறார் அவரு இல்லையா, பரித்ராணாய சாதுனாம். ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த தர்மம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு தர்மம் எப்படிப்பட்ட தர்மமாக இருக்கிறது, ஒவ்வொரு அவதாரங்களும் அந்த பகவான் அங்க தோன்றும் போது அது ரிலேட்டடா வருதா அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலே நமக்கு இது புரிஞ்சிருக்கு, இந்த அவதார நோக்கம் புரிந்திருக்கிறது.
அவர் அங்க அப்படி சொன்னாரே பிரபு, 3 காரணம் தானே பிரபு, இந்த இடத்துல இந்த 3 காரணம் ஏன் வரமாட்டேங்குது அப்படி பார்க்க கூடாது. ஃபண்டமெண்டலா தர்மத்தை நான் நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னா இங்க தர்மம் அழியல, அந்த தர்மத்தை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக நரநாராயண ரிஷின்னு பார்க்கும்போது தர்மம் இஸ் வாட், தவம், பகவானை பற்றிய ஒரு தியானத்தில் நம் மனதை நிலைநிறுத்துவது. ஸோ அந்த ஒரு தர்மத்தை பண்றதுக்காக டு எஸ்டாப்ளிஷ் பகவான் அதை சொல்லி கொடுக்கறதுக்காக இங்க வராரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு புரிதல். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு வகுப்பு நம்ம நிறுத்திக்கலாம். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு.